என்று சொல்றாங்க. ஏன்னா வேதாந்த சூத்திரம்னாக்கா வேதத்துடைய முடிவு, அந்த முடிவுல என்ன சாரமா இருக்குமோ அதை மட்டும் ஸ்ரீமத் பாகவதத்துல வியாசர் கொடுத்திருக்கிறார் என்பது ஆச்சாரியர்களுடைய கருத்து. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் பாகவதத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. பத்ம புராணத்துல சொல்லப்படுகிறது ஒரு அத்தியாயங்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஒரு அபயங்கள் என்று நம்ம முன்னாடியே பார்த்திருக்கிறோம் அந்த ஸ்லோகத்தை. சோ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னாக்கா பாகவதத்துக்கும் பகவானுக்கும் இங்க வித்தியாசம் கிடையாது. மூணாவது, முதல் காண்டத்துல சௌனகாதி ரிஷிகள் 6 கேள்விகள் கேட்ட கேள்வி, அதுல ஒரு கேள்வி என்னன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மறைந்ததுக்கு அப்புறம் தர்மம் எங்க அடைக்கலம் பெற்றது என்பது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு பதில் சூத கோஸ்வாமி என்ன சொல்றாருனாக்கா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய மறைவுக்கு அப்புறம் இல்லைன்னா அவருடைய லீலை முடிந்ததுக்கு பிற்பாடு தர்மம் அடைக்கலம் பெற்ற இடமே ஸ்ரீமத் பாகவதம் என்று சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு மனிதன் அவனுடைய சரியான தர்மத்தை புரிந்து சரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரே ஒரு முக்கியமான சாஸ்திரம் ஸ்ரீமத் பாகவதம் என்ற அந்த கருத்தை ஆச்சாரியர் முக்கியமா இதை அவங்க சொல்றாங்க. ஸோ அதனால இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேதங்களுடைய சாரம் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதுதான் உரை, வேதாந்த சூத்திரத்துடைய ஒரு உரை. ஸோ இதை நம்ம படிக்கிறதுனால இதுக்கு நம்மளுக்கு என்ன நன்மை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல நம்மளுக்கு பல குழப்பமான கேள்விகள் இருக்கலாம். உடலை பத்தி, நான் யார், இந்த கஷ்டங்கள், இதை பத்தி எல்லாம் நம்ம பல கேள்விகள் இருக்கலாம். இந்த கேள்விகள்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில பதில் சொல்லியிருக்கிறார். அதே போல பாகவதத்தை நம்ம படிக்கிறதுனாலையும் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதுனாலையும் நம்ம இந்த குழப்பங்கள் இல்லைன்னா இந்த கண்டாமினேஷன், இந்த அழுக்குகிறது நம்ம விடுபட முடியும். அதற்காக ஸ்ரீமத் பாகவதத்துக்கு நீங்க உரை எழுத தேவை கிடையாது. அந்த உரை எழுதின உரையை நம்ம படித்தாலே அதன் மூலியமாகவே நம்ம பியூரிஃபிகேஷன் அடைய முடியும் என்றுதான் ஆச்சாரியர்களுடைய கருத்து. ஸோ அதனால நம்ம இந்த கலியுகத்துல நம்மளுக்கு ஆயுள் ரொம்ப குறைவு. இந்த குறைவான ஆயுள்ல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு செய்யறதுக்கு ஆசை இருந்தாலும் நம்மளுக்கு செய்யறதுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இங்க கிடையாது. ஸோ அதனால இந்த கலியுகத்துல முக்கியமா பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறதும் அவருடைய புகழை கேட்பதும் என்ற அந்த 2 முக்கியமான வழிமுறைகளை பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமா ஸ்ரீமத் பாகவதத்துல அதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸோ இதனால இந்த முறையை யார் சரியான முறையில கையாளுறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு கதி கிடைக்கும் என்பது இதுவும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். ஸோ ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டு அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோமாக்கா நம்ம பல குழப்பங்கள், பல புரியாத விஷயங்கள் எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்தின் மூலியமா நம்மளுக்கு புரிய வரும். அதே சமயத்துல நம்மளுக்குன்னு இருக்கிறமே பல அழுக்குகள் இருக்கும். அந்த அழுக்குகளை எல்லாம் பியூரிஃபை, சுத்தம் பண்ற ஒரு சாஸ்திரமாக ஸ்ரீமத் பாகவத்தை சொல்லப்படுகிறது. நீங்க சும்மா கேட்கறதுனாலையும் அதை பத்தி பேசுறதுனாலையுமே இவ்வளவு பெருமைகள் சொல்றாங்க. ஸோ அது வாழ்க்கையில் நம்ம அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டோமாக்கா அதனுடைய ஸ்ட்ரென்த் அப்பதான் அவங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ நம்ம இப்ப செகண்ட் கேண்டோ 2வது காண்டத்துல நம்ம இருக்கிறோம். 2வது காண்டத்துல மொத்தமே 10 அத்தியாயங்கள். முதல் 2 அத்தியாயங்கள் நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சாப்டரா நம்ம முதல் 2 அத்தியாயங்களை நம்ம பார்த்தோம். 3ம் 4ம் ரொம்ப அவ்வளவு கஷ்டமான ஒரு அத்தியாயம் கிடையாது. ரொம்ப சுலபமாக இல்லைனாக்கா நம்ம நடைமுறையில பக்தியை பத்தியும் பக்தர்களை பத்தியும் தான் இந்த 3வது 4வது அத்தியாயம் பேசும். 5வது அத்தியாயத்துக்கு மேல அந்த சிருஷ்டி, அந்த கிரியேஷன், படைப்பு எப்படி நடக்குது, யாரு அந்த சர்கா, யாரு முதல் படைப்பை படைக்கிறா, அடுத்து யாரு விசர்கா பண்றா, இந்த மாதிரி சுகதேவ கோஸ்வாமிகள் பரிஷித் மகாராஜ் சில கேள்விகள் கேட்பாரு. அந்த கேள்விக்கு ஏற்ப அதுக்கப்புறம் இந்த கிரியேஷன் ப்ராசஸ் நம்ம இந்த 5வது அத்தியாயத்துக்கு மேல நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இங்க நம்ம இந்த நான் ஒரு ரீகேப் பண்றேன்.
ரெண்டாவது காண்டத்தை, செகண்ட் கேண்டோவை நீங்க பார்க்கலாம். செகண்ட் கேண்டோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சுகதேவ கோஸ்வாமி ஆரம்பிக்கும் பொழுது பரீட்சத்தை புகழ்ந்துட்டு முதல் முக்கியமா வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல அவர் என்ன சொல்றாருனாக்கா, நம்ம ஏன்னா 1வது காண்டம் கடைசியில 19வது அத்தியாயத்துல பரீட்சித் மகாராஜா வந்து பல கேள்விகள் கேட்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருக்கும் நலன் எது, முக்கியமா வந்து இறக்கக்கூடியவர்களுடைய நேரத்தில் வந்து எது அவருக்கு வந்து நலனை கொடுக்கும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வந்து சுகதேவ கோஸ்வாமி கிட்ட பரீட்சித் மகாராஜ் வந்து கேட்கிறாரு. அப்போ அந்த கேள்விக்கு எனக்கு முதல் 2வது காண்டம் முதல் அத்தியாயத்துல வந்து அந்த பதிலை சொல்றதுக்கு சுகதேவ கோஸ்வாமி ஆரம்பிக்கிறாரு. முதல்ல பரீட்சித்தை புகழ்றாரு. அடுத்து வரக்கூடிய சில ஸ்லோகங்கள்ல நம்ம எப்படி வாழக்கூடாது என்ற அந்த விஷயத்தை வந்து அவங்க சொல்றாரு. நம்ம எப்படி வாழக்கூடாது, யாரை போல இருக்கக்கூடாது, கிரகமேதி, அதாவது சுயநலமாக வந்து நம்ம இருக்கக்கூடாது என்ற அந்த விஷயத்தை வந்து பார்த்தோம். அதற்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாலே அந்த இந்த விஷயம் சொல்லி முடிஞ்ச உடனே கொஞ்சம் வந்தாண்டு போன உடனே அதோட முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயம் முழுமையுமே வந்து இந்த அஷ்டாங்க யோகிகளை பத்தி வந்து அங்க சுகதேவ கோஸ்வாமி வந்து விளக்குறாரு. இப்ப இந்த அஷ்டாங்க யோகி நம்ம படிக்கும் போது நம்ம வந்து பல புரியாத விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா நம்ம இந்த ப்ராசஸ்ல இல்லை. அப்ப இந்த அஷ்டாங்க யோகி நம்ம சும்மா ஒரு சம்மரைஸ் பண்றதுக்கு, சும்மா ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொல்றேன். அப்ப என்ன சொல்றாரு சுகதேவ கோஸ்வாமி, இந்த பகவானை அடைவதற்கு இந்த அஷ்டாங்க யோகம் என்ற ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையில வந்து இந்த யோகி இந்த 8 அங்கங்கள் இருக்கக்கூடிய அஷ்ட அங்க யோகத்தை வந்து அவன் கடைபிடிப்பான். யமா, நியமா, பிராணாயமா, ஆசனா, இதெல்லாம் வந்து அவன் கடைபிடிக்கிறான். இந்த அஷ்டாங்க யோகத்துல அவன் வந்து பயிற்சி பண்ணும் பொழுது அந்த யோகி ஒரு நிலைக்கு வரும் பொழுது அவனுக்கு இன்னுமே வந்து இந்த பௌதிக பற்று இருக்கும், மற்றொரு யோகிக்கு வந்து பௌதிக பற்று இருக்காது என்ற 2 பிரிவுகளை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த பௌதிக பற்று இருக்கக்கூடிய யோகி அவன் என்ன பண்றான், பகவானுடைய இந்த யூனிவர்சல் ஃபார்ம், இந்த விராட ரூபத்தை அவன் தியானம் பண்ணி அதற்கப்புறம் வந்து அவனுடைய இலக்கை வந்து அவன் அடைகிறான். இந்த பௌதிக உலகத்து மேல எந்த வகையான பற்றும் இல்லாதவன் வந்து ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை அவன் தியானம் பண்ணி அவனுடைய முடிவுல வந்து அவன் வந்து அவனுடைய கோல், இம்பர்சனல் லிபரேஷனை வந்து அவன் வந்து அங்க அடையறான் என்று இந்த 2வது 3வது அத்தியாயத்துல வந்து நம்ம பார்த்தோம். அப்போ இந்த பரமாத்மாவை தியானம் பண்ணக்கூடிய வந்து நேரடியா போயிட்டு அவனுடைய இலக்கையை வந்து அடையறான். இந்த விராட ரூபத்தை தியானம் பண்றவன் அவன் என்ன பண்றான், கிரமமுக்தி அப்படின்னு வந்து சொல்றாங்க. பல லோகங்களுக்கு போய் அவனோட ஆசைகள் எல்லாம் முடிச்சுட்டு அனுபவிச்சுட்டு அதற்கப்புறம் வந்து சுஷுமாரா என்ற அந்த இடம் மூலியமாக லோகங்களுக்கு போய் கடைசியாக சத்தியலோகத்துக்கு போறான். சத்தியலோகத்திலிருந்து அந்த பஞ்சபூதங்கள், அந்த 5 லேயர் எலிமெண்ட் நம்ம வந்து பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், எர்த், ஏர், வாட்டர், ஃபயர், ஸ்பேஸ். இந்த 5 விஷயமும் வந்து அவன் வந்து கடந்து போறான். அந்த கடந்து போனோடனே அதற்கு அந்தாண்டு இன்னும் ஒரு 3 லேயர் இருக்குது. அது வந்து ஃபால்சிகோ, மகாதத்துவா, பிராதானம். இந்த 3ம் என்னன்னு வந்து நம்ம 5வது அத்தியாயத்துக்கு மேல பார்க்கலாம். பிராதானம்னா என்னது, ஃபால்சிகோ, அப்புறம் வந்து மகாதத்துவா, இதனுடைய விளக்கங்கள் வந்து வர அத்தியாயங்கள்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 2வது 3வது அத்தியாயத்துடைய சுருக்கம் வந்து இதுதான். அதே சமயத்துல சுகதேவ கோஸ்வாமி இந்த 3வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது அவர் வந்து முதல்ல என்ன சொல்றாருனாக்கா, சில தேவர்களை சில ஆசைகளுக்காக ஒருவன் வந்து வழிபாடு செய்ய முடியும் என்று அந்த ஸ்லோகங்கள்ல வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதற்கப்புறம் வந்து அவர் சொல்றாரு, எந்த வகையான உனக்கு ஆசை இருந்தாலும் சரி, நீ வந்து யாரை வழிபாடு செய்யணும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபாடு செய்யணும். 3 காரணங்களும் வந்து 3 விஷயத்தையும் வந்து பகவானால கொடுக்க முடியும் என்று நம்ம பார்த்தோம். அகாம சர்வ காமா மோக்ஷ காமா. இந்த 3மே, அதாவது எந்த வகையான ஆசையும் இல்லை, பகவானுடைய சேவையில மட்டும் ஆசைப்படுறவன் ஒருத்தன், மற்றொருவன் வந்து பௌதீக விஷயத்துல ஆசைப்படுறவன் ஒருத்தன், 3வது வந்து மோட்சத்தை அடையக்கூடிய ஆசையில இருக்கக்கூடிய அந்த ஒருவன். இந்த 3 பேருமே வந்து
பகவானை வந்து வழிபாடு செய்தால் அவங்களுடைய இலக்கை வந்து அவர்களால் அடைய முடியும் என்று நம்ம பார்த்தோம். இது எப்படி அவன் செய்வான் அப்படின்னாக்கா தீவிரேன பக்தி யோகினா அப்படின்னு வந்து பார்த்தோம். வந்து பக்தி யோகத்தின் மூலியமாக என்று பார்த்தோம். அதற்கப்புறம் இந்த பக்தி யோகம் முன்னாடி சொன்ன மாதிரி தேவர்கள் வழிபாடு இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இந்த பக்தி கிடைக்கும்னாக்கா யத் பாகவத சங்கதா, பக்தர்களுடைய சங்கமத்தினாலதான் இந்த உயர்ந்த பக்தி விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் என்று சுகதேவ கோஸ்வாமி அங்க சொல்றாரு. அப்போ 12வது ஸ்லோகத்துல நான் ஒரு பாயிண்ட் நான் போன மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னாக்கா நம்ம உதாரணத்துக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு தேவரை வழிபாடு செஞ்சோம்னாக்கா நம்ம மனசுல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கில்ட் இருக்கும். என்ன அது நம்ம திடீர்னு கட்சி மாற சொல்றாங்களே அப்படின்னு நம்ம மனசுல வந்து ஒரு கில்ட் இருக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து ரொம்ப காலமாக வந்து சந்திரதேவன் மூன் காட்டை நான் வந்து வழிபாடு செய்யறேனாக்கா இப்போ இன்னைக்கு திடீர்னு நீங்க வந்து சொல்றீங்க என்கிட்ட கிருஷ்ணனுக்கு இது பண்ணா போதும் அப்படின்னு. அப்போ நான் அந்த புரிதல்லாம் வந்துட்டேன். ஓகே, கிருஷ்ணன் நான் ஏற்றுக்கிட்டேன், எல்லாம் வந்து செய்யும் பொழுது மனசுல வந்து ஒரு சலசலப்பு இருக்கும். நம்மளுக்கு இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்கும் பொழுது அங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி 12வது ஸ்லோகத்தை சொல்றாரு, இந்த பௌதீக விஷயத்தை ஆசைப்படக்கூடிய சாமானிய உன்னுடைய இந்த பௌதிக விஷயத்துல இப்ப என்ன, ஒருத்த வந்து பௌதிக விஷயத்துல ஆசைப்படுறான், இன்னொருத்த வந்து மோட்சத்தை அடையிறதுக்கு ஆசைப்படுறான். அப்ப இந்த இம்பர்சனல் லிபரேஷன் என்று நம்ம பார்த்தோம். அப்ப சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, நீ வந்து சாதாரணமா வந்து பௌதிக ஆசையில தான் நீ வந்து மூழ்கி இருக்கிற. ஆனா இம்பர்சனல் லிபரேஷன் என்ன ஸ்லோகம் அது ஃபர்ஸ்ட் கேண்டோல, ஆத்மராமாஸ்ச முனையோ, இந்த ஆத்மராமா நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த பகவானுடைய பக்தியில வந்து அவர்கள் வந்து மயங்குகிறார்கள். சாமானியமாக உன்னுடைய இன்பத்துக்காக, இந்த தற்காலிகமான இன்பத்துக்காக நீ ஆசைப்படுற நீ அவர்களை வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும். அதனால உன் மனசுல எந்த வகையான சஞ்சலங்களும் தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன்னா உன்னுடைய இலக்கு வந்து அவ்வளவு உயர்ந்த ஒரு இலக்கு கிடையாது என்று வந்து அங்க சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. அவர் 13வது ஸ்லோகத்திலிருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் சௌனகாதி ரிஷிகள் வந்து சூத்த கோஸ்வாமி வந்து இன்னும் அதிகமா பேச சொல்றாங்க. நீங்க வந்து 14வது ஸ்லோகத்துல நீங்க இந்த ஹரிகதையை வந்து தொடர்ந்து பேசுங்க. ஏன்னா 15வது ஸ்லோகத்துல பரீட்சித் மகாராஜா ஒரு சிறந்த பாகவதர் என்று சொல்றாங்க. 16வது ஸ்லோகத்துல சுகதேவ கோஸ்வாமி வந்து அவரும் ஒரு சிறந்த பாகவதர், வாசுதேவ பராயணகா என்று வந்து சொல்றாரு. அப்ப இவங்க 2 பேரும் இருக்கிற இடத்துல நிச்சயமா வந்து பகவானுடைய கிருஷ்ண கதை வந்து பேசப்பட்டு இருக்கும். அதனால நேரம் தாமதமாக்காம நீங்க இந்த கதைகளை எனக்கு சொல்ல வேண்டும் என்று அங்க சௌனகாதி ரிஷிகள் வந்து அங்க கேட்கிறாங்க. அப்புறம் 18வது ஸ்லோகத்திலிருந்து 20ஆம் ஸ்லோகம் வரைக்கும் இந்த நம்ம வந்து ஒரு மரத்தை உதாரணம் எடுக்கிறாங்க, மிருகங்களை உதாரணம் எடுக்கிறாங்க. இவங்களும் இது மரமும் ரொம்ப நாள் வாழுது, மிருகமும் சாப்பிடுது, ஆனா இலக்கு வந்து அது கிடையாது என்ற அந்த விஷயத்தை வந்து அவங்க சொல்றாங்க. ஒரு கால் வந்து நம்ம வந்து இந்த மனித உடலை எடுத்துக்கொண்டு நம்ம வந்து இந்த கை கால் இந்த புலன்களை எல்லாம் நம்ம வந்து இறைவனுடைய சேவையில, கிருஷ்ணனுடைய சேவையில பயன்படுத்தலைனாக்கா அது வந்து ஒரு உதாரணத்தை கொடுத்துட்டு வராங்க. ஜெனரலி அந்த மாதிரி இருக்கிறது வந்து எந்த வகையான உபயோகமும் இல்லாத ஒரு விஷயம் என்று வந்து இந்த 18வது இருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்லோகம், அந்த அத்தியாயம் வந்து இந்த ஒரு தோரணையில தான் வந்து முடியுது. இப்ப அடுத்த அத்தியாயத்தை இப்ப யார் முடிக்கிற அந்த அத்தியாயத்தை நீங்க பாத்தீங்கன்னா சௌனகாதி ரிஷிகளுடைய கான்வர்சேஷன். இப்போ இன்னும் சுத கோஸ்வாமி இதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பார். அவர் என்ன சொல்ல போறார் என்று நம்ம பார்க்கலாம். அப்புறம் சுகதேவ கோஸ்வாமி வந்து கடைசி திருப்பி வந்து பேச ஆரம்பிப்பார். ஓகே, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குற சப்ஜெக்ட். ஓகே, செகண்ட் கேண்டோ சாப்டர் 4 முதல் ஸ்லோகம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து மொத்தமே வந்து 25 ஸ்லோகங்கள் தான் இதுல இருக்கு. ஸோ இந்த அத்தியாயத்துல ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, முதல் பாதியில வந்து சுகதேவ கோஸ்வாமி கிட்ட பரீட்சித் வந்து சில கேள்விகளை வந்து அங்க கேட்கிறாரு. இது ஒண்ணு.
ரெண்டாவது வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லாததுக்கு முன்ன சுகதேவ கோஸ்வாமி வந்து பகவானை வந்து போற்றி பாடுறாரு. இதுதான் இந்த அத்தியாயத்தோட சுருக்கம். 5வது அத்தியாயத்துக்கு போனோன்னு தான் அந்த கிரியேஷன் வந்து நம்ம வந்து பேசணும். அதனால இந்த 2 சாப்டர் கொஞ்சம் லைட்டா இருக்கும் நம்மளுக்கு. 1வது 2வது ஹெவி, 3 4 கொஞ்சம் லைட், 5க்கு மேல வந்து கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். ஓகே, இப்போ சூத கோஸ்வாமி சௌனகாதி ரிஷிகள் கேட்டதுக்கு ஏற்ப அங்க வந்து சூத கோஸ்வாமி பேச போறார். என்ன சொல்றாரு என்பதுதான் வந்து இன்னைக்கு விஷயம். இப்ப வந்து முதல் ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றாரு என்பதை நம்ம வந்து பார்க்கலாம். சூத உவாச்சா வையாஷகே இதி ஸ்வச்சாஸ் தத்வ நிச்சயமாத்மனஹ உபதார்ய மதிம் கிருஷ்ணே ஔதரேயே சதிம் யதா. பொருளுரை தவிர்த்திருப்பதனால் இந்த பக்தி வேதாந்த சிவபிரபாதிக்கு சூத கோஸ்வாமி கூறினார். ஆத்மாவை பற்றிய அனைத்து உண்மைகளையும் சுகதேவ கோஸ்வாமி சொல்ல கேட்ட உத்தரையின் புதல்வரான பரிஷித் மகாராஜன் தம் கவனத்தை நம்பிக்கையோடு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது பதிய செய்தார். அப்போ இங்க சூத கோஸ்வாமி வந்து இங்க சொல்றாரு, பரிஷித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமி சொன்ன அந்த விஷயத்திற்கு அப்புறம் அவர் மனதை வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து செலுத்துறார் என்பதுதான் வந்து இந்த ஸ்லோகம். நீங்க பார்க்கலாம், தத்துவ நிச்சயம் ஆத்மனஹா. அப்ப பரிஷித் மகாராஜுக்கு வந்து எது உண்மை என்ற அந்த தத்துவத்தை வந்து அவரால் புரிந்து கொள்ள முடியுது. அப்போ அந்த உண்மையை புரிந்து கொண்டதுனால அவர் என்ன பண்றாரு, மதிம் கிருஷ்ணே ஔத்தரேயா சதிம் விதார், அவருடைய சிந்தனை வந்து கிருஷ்ணர் மீது வந்து செலுத்துறாரு. யாரு? ஔத்தரேயா சதிம் அப்படின்னாக்கா உத்தரையோடைய மகன் என்று நம்ம வந்து இங்க பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்து இப்ப ஒரு கேள்வி வந்து இங்க பார்க்கலாம். என்னன்னாக்கா, இப்பதான் வந்து இப்ப நீங்க பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்துல மதிம் கிருஷ்ணே ஔத்தரேயா சதிம் விதார் அப்படின்னா சுகதேவ கோஸ்வாமியோடைய விளக்கங்களை கேட்டு பரிஷித் மகாராஜா அவருடைய சிந்தனையை வந்து கிருஷ்ணர் பக்கத்து திருப்புறார் என்று வந்து சூத கோஸ்வாமி சொல்றாரு. அப்ப நம்ம கேட்கலாம், இதற்கு முன்னாடி அவர் டிவோட்டியா இல்லையா? அப்ப அவர் இதற்கு முன்னாடி வந்து அவர் வந்து கிருஷ்ணர் மீது அவருடைய கவனம் செலுத்தலையா? ரைட் தானே? இங்க என்ன சொல்லுது அந்த ஸ்லோகம், கிருஷ்ணர் மீது சுகதேவ கோஸ்வாமி சொன்னதுக்கு ஏற்ப அவருடைய கவனத்தை வந்து கிருஷ்ணர் மீது திருப்புறார் என்று அங்க சூத கோஸ்வாமி சொல்றாரு. அப்படின்னாக்கா இதற்கு முன்னாடி அவரோட நிலை என்ன? திடீர்னு வந்து நீங்க வந்து லெப்ட் ஹேண்ட் சைட்ல போயிட்டு இருக்கிறீங்க, நான் திடீர்னு கூப்பிட்டு சொல்றேன், பிரபு ரைட் ஹேண்ட் சைடு வாங்க அப்படின்னாக்கா முன்னாடி நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இல்ல, லெப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு இருக்கீங்க. அப்ப இங்க வந்து சூத கோஸ்வாமி வந்து எடுக்கிறாரு. சுகதேவ கோஸ்வாமியுடைய விளக்கத்தை பார்த்து அவர் வந்து அவருடைய சிந்தனையை வந்து கிருஷ்ணர் மீது திருப்புறார் என்று வந்து இங்கே வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த விஷயம் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா, இந்த ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை வந்து அங்க போடுறாங்க, ஔத்தரேயா சதிம் விதாத். அவர் வந்து யாருடைய மகன்? உத்தரையோடைய மகன். ஏன் வந்து உத்தரை இங்க எடுக்கிறாங்க? கொஞ்சம் டிகோட் பண்ணுவோம் இப்ப. ரைட், சிறந்த பக்தர் இதற்கு முன்னாடியே எடுத்திருக்கலாம், ஏன்னா முன்னாடியே பரிஷித் மகாராஜத்தை பேசுறாங்க. இங்க முக்கியமா கிருஷ்ணனுடைய மனதை அவர் பக்கம் திருப்பினார் என்று சொல்லிட்டு ஏன் உத்தராவை வந்து அங்க எடுக்கிறாங்க? ஏன்னா பரிஷித் மகாராஜா அவருடைய சிந்தனை இப்பதான் கிருஷ்ணர் பக்கத்து திரும்பி இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்ப அது நம்ம என்ன சாட்சி ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா? அப்ப ப்ரூஃபுக்காக உத்தரை எடுக்கிறாங்க. ஏன் உத்தரை எடுக்கிறாங்க? உத்தரையுடைய கர்வத்துல பரிஷித் மகாராஜா இருக்கும் பொழுது அஸ்வத்தாமன் வந்து அவனுடைய பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தும் பொழுது யாரு வந்து அங்க வந்து பரிஷித்தை காப்பாத்துறா? அப்ப அம்மாவோட வயிற்றுல இருக்கும் பொழுதே பரிஷித் வந்து கிருஷ்ணரை பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? வெளியில வந்து பார்த்த அந்த உருவத்தை தேடுறாரு. அப்படின்னா ஏற்கனவே வந்து அவருக்கு அந்த சிந்தனைகள் வந்து கிருஷ்ணர் மீது தான் இருக்குது. எப்பல இருந்துனாக்கா அவங்க அம்மாவுடைய கர்வத்தில் இருக்கும் போது இருந்தே வந்து
அவருடைய சிந்தனை வந்து கிருஷ்ணன் மீது இருக்கு. ஓகே, அப்ப ஏன் வந்து இப்ப திருப்பியும் சொல்றாங்க அப்படின்னாக்கா பிரபுபாதர் வந்து அங்க விளக்குறாரு. என்ன சொல்றாருனாக்கா பிரபுபாதர், by natural sequence he was a chaste devotee of the Lord. When he further heard from Sukadeva Goswami that one should worship the Lord, his natural affection for Krishna was strengthened சொல்றாரு. இதற்கு முன்னாடி ஏற்கனவே வந்து அவர் கிருஷ்ணன் மீது தான் மனதம் வந்து இருக்குது. அவர் வந்து சுகதேவ கோஸ்வாமி கிட்ட இருந்து உபதேசம் கேட்ட உடனே அந்த நினைவு, அந்த நம்பிக்கை இன்னும் பலமாக ஆகியிருக்கின்றது என்று பிரபுபாத் வந்து அங்க உரையில சொல்றாரு. அதனாலதான் அங்க சொல்றாரு, டு பிகம் a pure devotee of Krishna, two things are very essential. பகவானுடைய பக்தர் ஆகிறதுக்கு 2 விஷயம் முக்கியம் சொல்றாரு. ஓகே, ஒன், டு பி born in a family of a devotee எடுக்கிறாரு. And having the blessing of a bona fide spiritual master. அப்ப நீங்க கிருஷ்ண பக்தர் ஆகணும்னாக்கா 2 முக்கியமான குவாலிட்டிஸ் தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்றாரு. எசென்ஷியலினாக்கா ஜெனரலி சொல்றாரு அவர் வந்து. அதுக்காக நாங்களாம் இல்லை அப்படின்னா நீங்க அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. ஜெனரலி நம்ம கொஞ்சம் நல்ல பேங்க் டிபாசிட் வச்சிருக்கோம், ஸ்ரீனிவாஸ் மாதிரி அவங்க அப்பாலாம் போறது டிவோட்டி அவங்களாம். அப்ப நல்ல டிபாசிட் நம்ம வச்சிருக்கிறதுனால அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் பார்த்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகும். ஒரு செட்டின் இடத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க, நல்லா மிருதங்க அடிப்பாங்க, பாட்டு படிப்பாங்க, நல்லா சம்ஸ்கிருதம் ரிசைட் பண்ணுவாங்க. அப்ப அந்த டிவோட்டியோடைய ஃபேமிலியில, அந்த புரோஜனியில வந்து ஒரு குழந்தை வரும்பொழுது அவன் அப்படி கண்டினியூ பண்றான் அந்த ஜேர்னியை. ஏன்னா பிரபுபாதர் சொல்றாரு, இதெல்லாம் சாதாரண குழந்தைகள் கிடையாது, இதெல்லாம் வைகுந்தா சில்ட்ரன் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருனாக்கா, ஒரு கிருஷ்ண உணர்வில் இருக்கக்கூடிய பக்தன் அவன் வந்து இந்த கிருஷ்ண உணர்வை தீவிரமாக கடைபிடிக்கும் பொழுது, அவன் வந்து இந்த புத்திர பாகியத்துக்கு ஏங்கும் பொழுது பகவான் கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அவனுக்கு வந்து ஒரு சிறந்த பக்தனை வந்து அங்க அனுப்புறாரு. அந்த பக்தன் வந்து அங்க பிறந்த உடனே அவன் என்ன பண்றான், அவனுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்றதுக்கு எல்லாமே செட் பண்ணிருக்கோம். அப்பா காலையில் மங்களாரத்தி பண்ணிடுவாரு. வீட்டுல வந்து வெளியில சாப்பிட்டாதான் ஏசுவாங்க. சாதாரண இடத்துக்கு போனோமாக்கா ஹரிகிருஷ்ணா வந்தா ஏசுவாங்க. ஆனா அந்த ஒரு ஆள் நம்ம டிவோட்டி ஃபேமிலி பிறந்துட்டுமாக்கா எல்லாமே அன்னாடிக்கு பிரசாதம் கிடைக்கும். ரொட்டி சாப்பிட்டா கூட பிரசாதமா இருக்கும் நம்மளுக்கு. ஆனா புதுசா வரவங்கிட்ட எங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப வினோதமா இருக்கும். எப்படி பிரபு பிரசாதம் சாப்பிடுறீங்க அன்னாடிக்கு நம்மகிட்ட கேட்பாங்க. ஏன்னா கிருஷ்ணன் என்ன பண்றாரு, இந்த பக்தர் குடும்பத்துல வர்றதுனால அவனுக்கு வந்து எல்லா வசதியும் வந்து பண்ணி கொடுத்துறாரு. அதான் பிரபு சொல்றாரு, பக்தர் குடும்பத்துல பிறக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணு. 2வது, பக்தர் குடும்பத்துல பிறக்கலனாக்கா நம்மளுக்கு வந்து இந்த கிருஷ்ணருடைய கிருஷ்ண பக்தராக ஆகணும்னாக்கா நம்ம வந்து குருவுடைய கருணை தேவைப்படுது. 2 தான் எசென்ஷியல் பாயிண்ட் அப்படின்னு வந்து பிரபுபாதர் வந்து சொல்றாரு. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித்துக்கு பல உபதேசங்களை கொடுத்ததுக்கு பிற்பாடு பரீட்சித் மகாராஜ் ஒரு முழுமையான ஒரு சிந்தனைக்கு வராரு. என்னன்னா அவருடைய சிந்தனை எல்லாமே வந்து கிருஷ்ணர் பக்கம் வந்து அவர் திருப்புறாரு. which were all about truth of the self applied his concentration fully upon the Lord. இதுதான் வந்து இதற்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப பரீட்சித் மகாராஜ் வந்து இப்ப 7 நாள்ல வந்து அவர் வந்து அவருடைய காலம் முடிய போகுது என்று அவருக்கு தெரியும். அதை பத்தி அவர் வந்து வருத்தப்படாமல் அவர் வந்து இங்க இந்த உபதேசத்தை கேட்டு கிருஷ்ணர் பக்த வந்து அவருடைய நினைப்பை வந்து அவர் திருப்புறார் என்றதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, செகண்ட் டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன். பிரபு சொல்லுங்க. ஓகே, சரிங்க. ஓகே, நீங்க பக்தரை சொல்றீங்களா இல்ல ஜெனரலி சொல்றீங்களா? ஜெனரலி. ஓகே ஓகே, பக்தராக முயற்சிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து குரு எடுக்க முடியல அவங்களுக்கு. அப்படியே ப்ரோ, ரைட்டா? வாய்ப்பு கிடைக்கல, டிக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அவங்களுக்கு. ஆக்சுவலி வந்து ஒருத்தனுக்கு வந்து குரு கிடைக்கணும்னாக்கா முதல்ல வந்து கிருஷ்ணனுடைய பிளெஸ்ஸிங் வந்து அவனுக்கு இருக்கும்.
கிருஷ்ணனுடைய பிளெஸிங் மூலியமா தான் ஒருத்தனுக்கு வந்து ஒரு குரு வந்து கிருஷ்ணர் அனுப்புவார். அதனாலதான் நம்ம குரு எடுக்கணும்னாக்கா முதல்ல கிருஷ்ணர்கிட்ட போய் நம்ம ப்ரே பண்ணணும். ஒரு குரு கூட கிருஷ்ணா அப்படின்னு வந்து ப்ரே பண்ணணும். நம்ம வந்து இந்த குருவை வந்து நம்மளே தேர்ந்தெடுத்து நம்மளே வந்து ஒரு காரியத்தை செஞ்சோமாக்கா அது சரியா வராது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கிருஷ்ணர்கிட்ட போய் நம்ம வந்து வேண்டும் பொழுது கிருஷ்ணர் வந்து அந்த வசதிகள் எல்லாமே வந்து அவனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. ஒரு கால் அவனால வந்து அந்த எஸ்பைரிங் இல்லைன்னா அந்த ஆசைப்படக்கூடிய அந்த நபருக்கு வந்து குரு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலனாக்கா அவரை வந்து கிருஷ்ணர் இன்னும் பக்குவப்படுத்துறாருதான் நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னா குரு எல்லாருக்கும் கிடைக்க போகிறது கிடையாது. குரு கிடைக்கிறதுக்கு வந்து ஒண்ணு வந்து கிருஷ்ணனுடைய கருணை வந்து ரொம்ப முக்கியம். அந்த கிருஷ்ணனுடைய கருணை இருந்தாதான் பரமாத்மா மூலியமாக அந்த குருவை ஏற்பாடு பண்ணுவார். நீங்க பல பக்தருடைய வாழ்க்கையை நீங்க இந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வினோதமா இருக்கும். அவங்க எப்படி டிக்ஷா எடுத்தாங்க, எப்படி அவங்க குருவை சந்திச்சாங்க, இந்த மாதிரி கதைகள் நம்ம நிறைய கதைகளை வந்து நம்ம கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒருத்தன் வந்து இப்ப ஜெனரல் ரூல் என்னன்னாக்கா, நீங்க வந்து உயர்நிலை அடையணும்னாக்கா நீங்க இந்த குருவை எடுத்து இனிஷியேஷன் இந்த ப்ராசஸை நீங்க வந்து கையாளணும் என்பது வந்து நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு வழி. அப்ப நம்ம இந்த வழியில வரும்பொழுது இதை கடைபிடிச்சாதான் நம்மளுக்கு வந்து உசிதம். அப்கோர்ஸ் நீங்க புராணங்காலங்கள்ல பாத்தீங்கன்னா சில பேர் மகான்கள் வந்து அவங்க வந்து நேரடியான குருக்கள் இல்லாம கூட நம்ம வந்து சமயத்தில் படிக்கலாம் சில பேரோட கதைகளை. ஆனா அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேஸ். ஜெனரலி நம்ம போல இருக்கக்கூடியவர்கள் வந்து குரு தேவை. அந்த குருவை வந்து நம்ம வந்து சின்சியர்னா எந்த வகையான கலப்படமும் இல்லாமல் கபடத்தனமும் இல்லாமல் நம்ம வந்து பகவான்கிட்ட போய் அந்த குருவை கேட்கும் பொழுது கிருஷ்ணரே அந்த குருவை வந்து நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. ஆனா என்ன சொல்றாங்க, பரீட்சித் மகாராஜா ஹிருதயத்துல இருக்கும் பொழுதே அந்த பரமாத்மா தான் அவருடைய முதல் குரு. ஏன்னா அவர் பாக்குறாரு இல்லையா, அந்த ரியலைசேஷன் அவருக்கு வருது. குருவோடைய ரோல் இப்ப என்னன்னாக்கா கிருஷ்ணாவோட ரியலைசேஷன் கொடுக்கறது தான் குருவோடைய ரோல். அவருக்கு ஏற்கனவே சைத்திய குரு மூலியமா அது நடந்துருச்சு. ஆச்சரியம் விளக்குறாங்க. ஓகே, ரெண்டாவது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பரீட்சித் மகாராஜனுக்கு இருந்த இதயபூர்வமான கவர்ச்சியின் விளைவாக அவரது சொந்த உடல், மனைவி, குழந்தைகள், அரண்மனை, குதிரைகளையும் யானைகளையும், பொக்கிஷம், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அவரது எதிர்பார்த்த ராஜ்யம் ஆகியவற்றின் மீது அவருக்கு இருந்த ஆழமான பிரியத்தையும் அவரால் கைவிட முடிந்தது. இப்ப பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமி கிட்ட அந்த உபதேசங்களை கேட்ட உடனே அவர் என்னென்ன தியாகம் பண்றாரு என்று இங்க சூத கோஸ்வாமி சொல்றாரு. அவர் சொல்றாரு, எந்த வகையான களங்கங்களும் இல்லாமல் அவிகளே அப்படின்னாக்கா வித்வுட் பீயிங் டிஸ்டர்ப் பிரபுபாத் எழுதுறாரு. எந்த வகையான கவலையும் இப்ப நான் உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் வச்சுக்க, நீங்க என்கிட்ட சொல்றீங்க வச்சுங்க, குடும்பத்தை விட்டுருங்க, பிள்ளைய விட்டுருங்க, காரை அப்படியே வச்சிருங்க, காரை தொடாதீங்க, என் கூட வாங்கினாக்கா எப்படி இருக்கும்? முதல்ல மைண்டு காருக்கு போவோம், அப்புறம் குடும்பம் எல்லாம் போவோம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நான் ரெடி இல்லை அப்படின்னு நம்ம தப்பிச்சிருவோம். கொஞ்சம் பிள்ளை கொஞ்சம் பெருசாகிட்டா நம்ம தப்பிச்சிருவோம். ஆனா இங்க பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமி கிட்ட அந்த உபதேசம் கேட்கிறாரு. கேட்டுட்டு இருக்கும் பொழுது அவருடைய ரியலைசேஷன் என்னன்னாக்கா, உடனடியாக ஜஹாவ் அவிகலே எல்லாத்தையுமே வந்து திறக்கிறாரு. எந்த வகையான டிஸ்டர்ப், எந்த வகையான கஷ்டமும் இல்லாமல் எல்லாத்தையுமே திறக்கிறாரு என்று அங்க சொல்லலாம். அப்ப என்னென்னத்தை திறக்கிறாரு என்று சூத கோஸ்வாமி சொல்றாரு. உடல், அடுத்து ஜாயா மனைவி, சுதா பிள்ளைகள், ஆகாரா அவருடைய அரண்மனை, பசு திரவினா அங்க இருக்கக்கூடிய அவருடைய குதிரை, யானை, இது எல்லாத்தையும் திறக்கிறாரு. அப்புறம் திரவியங்களை திறக்கிறாரு. பந்துஷு நண்பர்கள், சொந்தக்காரன் திறக்கிறாரு. ராஜ்யே அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து திறக்கிறாரு. அப்போ இது எல்லாமே வந்து பரீட்சித் மகாராஜுக்கு வந்து இவ்வளவு நாள் இருந்தது. இவ்வளவு நாள் வந்து பரீட்சித் மகாராஜுக்கு வந்து இதெல்லாம் இருந்தது. அப்ப இப்பதான் வந்து அவர் திறக்கிறாருனாக்கா இதற்கு முன்னாடி வந்து இது மேல அவருக்கு வந்து பற்று இருந்ததா இல்லையா? ஓகே, பிரபு இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இப்பதான் அவர் திறக்கிறாரு.
பார்க்க போனா கதைக்கு ஏற்ப இப்பதான் இது எல்லாத்தையுமே திறக்கிறாருனாக்கா சாக்ரிஃபைஸ் பண்றாரு. ஓகே, சுகதேவ கோஸ்வாமி கிட்ட நான் வந்து உபதேசம் கேட்டுட்டேன், அதனால எனக்கு வந்து இந்த பௌதிக ஆசைகள் எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே வந்து விடுறாரு, இந்த கஷ்டமும் இல்லாம விடுறாரு. அப்ப இதற்கு முன்னாடி வந்து அவர் வந்து இந்த ஆசைகள் இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. அவர் உண்மையிலே வெளி தோற்றத்துக்கு தான் பாக்குறதுக்கு அப்படி இருக்கே தவிர, ஆனா இன்டர்னலி உள்ளுக்கு வந்து அவர் வந்து இதுல இருந்து ஏற்கனவே டிட்டாச் ஆயிட்டார். அதனாலதான் டிட்டாச் ஆவணனாலதான் அந்த சாபம் கிடைத்த உடனே அவர் வந்து குய்யோ குமரியோன்னு அழுவல. ரைட்டா? பாக்கணும் நீங்க. பர்ஷித் மகாராஜ்க்கு தெரிஞ்சிருச்சு 7 நாள் சாக போறேன். அப்ப அவருக்கு இது மீது பற்று இருந்துச்சுனாக்கா அவர் என்ன பண்ணிருக்கணும்? அதுக்கு பிராய்ச்சித்தம் தேடி போயிருப்பாரு. கேட்டா கிடைச்சிருக்கணும். அவர் பெரிய பக்தர். ஆனா அவர் வந்து அதை செய்யல. ஏன் அவர் அதை செய்யல? அவருக்கு வந்து உண்மையிலே அது மேல பற்று கிடையாது, பற்று இல்ல. அதான் பாயிண்ட் வந்து எங்க பிரபுபாத சொல்றாரு. அந்த பிரபுபாத நீங்க படிக்கலாம். இப்ப நம்ம கிட்ட வந்து திடீர்னு வந்து சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து நெஞ்சு வலி வந்துடும். என்ன அப்புறம் நீங்க இப்படி பேசுறீங்க, இன்னைக்குதான் சென்டருக்கே வந்திருக்கீங்க, அதுக்குள்ள இப்படி பேசுறீங்கன்ட்டு நம்ம நெஞ்சு வந்துடும். ஆனா பரிஷித் மகாராஜா சின்னதுல இருந்தே பக்தராக இருந்து பல சங்கங்கள் கிடைக்கிறதுனால அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சாபம் கிடைத்த உடனே எல்லாத்தையுமே வந்து எந்த வகையான கவலையும் இல்லாமல் சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இதுதான் நான் வந்து சொல்றாரு. ரோபா சொல்றாரு இந்த ரிப்போர்ட்ல. ஆமா, செகண்ட் சாப்டர். சரி, ஆமா, ரைட் ரைட். ஆனா நம்ம ஏன் இது சொல்றோம்னாக்கா இந்த ஸ்லோகத்துல வந்து அவர் சாக்ரிஃபைஸ் பண்ற லிஸ்ட் இங்க கொடுக்குறாங்க. ஸோ அப்ப ஆச்சாரியர் வந்து ஒரே எழுதுறாங்க ஏன் வந்து இந்த லிஸ்ட் இங்க சொல்றாங்கன்ட்டு. அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்ப வந்து பிரபா சொல்றாரு அந்த ரிப்போர்ட்ல, a devotee of the Lord never think, இதுதான் வந்து தூய பக்தருடைய நிலை என்று பிரபா சொல்றாரு. A devotee of the Lord never thinks of his household paraphernalia as his own. He surrenders everything for the service of the Lord. அப்ப ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பக்தன் வந்து அவனுடைய எல்லா விஷயமும் வந்து அவனோட இல்லை என்று அந்த மனோபாவத்துல வந்து அவன் இருக்கிறான். எல்லாத்தையுமே வந்து பகவானோட திருப்திக்காக அவன் வந்து உபயோகப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கான். Thereby, living entities under a devotee's care get the opportunity for God realization by the management of a devotee master. அப்ப ஒரு பக்தருடைய கண்காணிப்பின் கீழே அவனுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்குது என்று பிரபுபாதர் வந்து சொல்றாரு. ஓகே, 3வது 4வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன். சிறந்த முனிவர்களே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனையில் எப்பொழுதும் மறந்திருந்த மிகச் சிறந்த ஆத்மாவான பரிஷித்து மகாராஜன் உடனடியாக நிகழும் போது தமது மரணத்தை நன்கறிந்து மதம், பொருளாதாரம், முன்னேற்றம் மற்றும் புலன்பம் ஆகிய எல்லா வகையான பலநோக்கு செயல்களையுமே துறந்து கிருஷ்ணரிடம் தமக்குள்ள இயல்பான அன்பில் உறுதியாக தம்மை நினைவை பதியச் செய்த அவர், நீங்கள் என்னிடம் வினவுவதைப் போலவே இந்த கேள்விகளை எல்லாம் வினவினார். பிரபா சொல்றாரு, great soul Parishit, constantly wrapped in thought of Krishna, knowing well of his imminent death, renounced all sorts of fruitive activities, namely act of religion, economic development, sense gratification, thus fixed himself firmly in his natural love for Krishna and asked all this question exactly as you are asking me. அப்போ இங்க வந்து சூத கோஸ்வாமி சொல்றாரு, எல்லா அவருடைய மனம், சிந்தனை எல்லாமே வந்து கிருஷ்ணர் பக்கம் வந்து திருப்பிட்டாரு பரிஷித் மகாராஜ் என்று வந்து அங்க சொல்றாரு. அந்த பரிஷித் வந்து எப்பேற்பட்டவர்னாக்கா மகாமனஹா அப்படின்னு வந்து சொல்றாரு. தி கிரேட் சோல் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாரு. ஏன்னா அவருக்கு வந்து பகவானுடைய விஷயத்துல வந்து முழு நம்பிக்கை வந்து இருக்குது. ஸ்ரதானோ கிருஷ்ணனுபாவ ஸ்ரவணே, பகவானுடைய கதைகளை கேட்கறதுக்கு அவருக்கு வந்து முழு நம்பிக்கை, முழு உற்சாகம் வந்து இருக்குது. அவர் வந்து வாழ்க்கையோடைய கடைசி காலத்துல இருக்கிறாரு. அந்த கதையை அவர் கேட்கும் பொழுது சும்மா ஒரு பொழுதுபோக்காக கேட்டிருக்கலாம், சும்மா நேரத்தை கழிக்கிறதுக்காக கேட்டிருக்கலாம், எப்படி வேணாலும் கேட்டிருக்கலாம். ஆனா அவர் எப்படி கேட்கிறாருனாக்கா ரொம்ப பிரபா சொல்றாரு, ரொம்ப
தீவிரமா ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட வந்து இந்த கதைகளை வந்து கேட்கிறாரு. அப்போ பரீட்சித் மகாராஜா வந்து ரொம்ப தீவிரமா இந்த மாதிரி கதைகளை வந்து கேட்கிறாரு என்பதை வந்து சூத்த கோஸ்வாமி நம்மளுக்கு வந்து நினைவூட்டுறாரு. அதாவது ஸ்ரீமத் பாகவதம் ஒருத்தன் வந்து எப்படி கேட்க வேண்டும், அதுதான் வந்து இங்க வந்து பாயிண்ட் வந்து அதுதான். பரீட்சித் மகாராஜா வந்து சுகதேவ கோஸ்வாமியை வந்து இன்னும் வந்து பேச சொல்றாரு. அவர் சொல்றாரு சம்ஸ்தாம் விஜ்ஞாய, அதாவது அவருடைய இறப்பு அவருக்கு தெரிஞ்சாலும் கர்ம திரைவர்கிகம், அவர் வந்து அவருடைய கர்ம திரைவர்கிகம் என்ன சொல்லியிருக்காங்க பிரபு டிரான்ஸ்லேஷன்? பொருளாதார முன்னேற்றம். அப்ப வந்து இந்த மூணையும் வந்து அதாவது வந்து ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கலாம். இந்த ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டிஸை வந்து அவர் வந்து திறக்கிறாரு. அப்போ நம்ம வந்து இங்க பார்க்கலாம், முன்னாடி ஸ்லோகத்துடைய விவரங்கள் ஆச்சாரியர் விளக்குறாங்க. பரீட்சித் மகாராஜ் வந்து தூய பக்தர்னாக்கா ஏன் வந்து இந்த கர்ம திரைவர்கிகம், இந்த எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸ், இந்த சாமானிய காரியங்கள் ஏன் வந்து அவர் செய்யணும்னாக்கா, முதல்ல ஏன்னா அவர் வந்து ஒரு நாட்டுடைய ராஜாவாக இருக்கிறதுனால பிரஜைகள் எல்லாம் வந்து அவரை தான் வந்து ஒரு முன் உதாரணமா பாக்குறாங்க. அவருக்கு வந்து அதன் மீது வந்து பெரிய பற்று இருக்குது இல்ல வந்து ரெண்டாவது பட்சம். ஆனா பிரஜைகள் எல்லாம் வந்து அவரை வந்து ஒரு முன்னோடியாக பார்க்கும் பொழுது அதற்கு ஏற்பதான் வந்து பரீட்சித் மகாராஜ் வந்து எக்ஸ்டர்னலி வந்து நடந்துக்கிறாரு என்பதை வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த ராஜ்யத்துல திடீர்னு பரீட்சித் மகாராஜ் சொல்றாரு, எனக்கு கிருஷ்ண பக்தி வந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு அவர் திறந்து போட்டு போயிட்டாருனாக்கா பிரஜைகள் என்ன பண்ணுவான், அதுதான் செய்வான். ஆனா பரீட்சித் மகாராஜ் செய்யறாருனாக்கா பரீட்சித் மகாராஜா வந்து பியூர் டிவோட்டி ஆஃப் தி லார்ட். ஆனா பிரஜைகள் எல்லாம் பியூர் டிவோட்டியான்னு கேட்டா இல்ல, அந்த ராஜா செய்யறதுக்கோசரம் அவன் செய்வான். அப்போ ஒரு பிரஜை ஒரு நாட்டுல பல வகையான பிரஜைகள் இருக்கும் பொழுது எல்லாருமே வந்து தூய கிருஷ்ண பக்தர்களா இருக்க கடினம். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்கிறதுக்கு பரீட்சித் மகாராஜ் வந்து இந்த காரியங்களை எக்ஸ்டர்னலி வந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப சைதன்ய மகாபிரபுவும் வெங்கடபட்டாவும் வந்து பேச அந்த வாதத்தின் பொழுது சைதன்ய மகாபிரபு இதை சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, தர்ம சரி மத்தியே பகுதா கர்ம நிஷ்டா கோட்டி கர்ம நிஷ்ட மத்தியே ஏக ஞானி சிரேஷ்டா. இந்த வேத பாதையை பின்பற்றவன் வந்து அவன் வந்து ப்ராசஸ் ஆஃப் ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி, இந்த பௌதீக விஷயத்துல வந்து அவன் வந்து செயல்பட்டு எது நல்லது எது கெட்டது என்று அவனால வந்து தீர்மானம் பண்ண முடியும். அந்த மாதிரி நேர்மையான கர்மனிஷ்டர்கள் மத்தியில வந்து எவனோ ஒருவன் தான் வந்து ஞானத்தை அடைகிறான் வந்து சைதன்ய மகாபிரபு சொல்றாரு. அப்போ சாமானியமா கர்ம காரியங்கள் செய்யக்கூடியவர்கள்ல லட்சக்கணக்கான பேர்ல எவனோ ஒருவன் தான் வந்து ஆக்சுவலி வைஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஒருவன்ல இருந்து அடுத்து சொல்றாரு, கோட்டி ஞானி மத்திய ஹாய் ஏக ஜன முக்தா கோட்டி முக்த மத்திய துர்லப ஏக கிருஷ்ண பக்தன் சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி நினைவுக்கு வரான் இல்லையா, அந்த ஒரு கோடியில இருந்து ஒருத்தன் எடுக்கிறாரு, இந்த ஒருவன்ல இருந்து இன்னொரு கோடி எடுக்கிறாரு நிறைய பேரு. அந்த கோடியில ஒருத்தர் தான் துர்லபனாக்கா அபூர்வம். என்ன அபூர்வம்? ஏக கிருஷ்ண பக்தான் சொல்றாரு. இந்த பிரம்மாண்டத்துல ரொம்ப துர்லபம் எது? ஏக்கனா ஒண்ணு, கிருஷ்ண பக்தனாக்கா ஒரு கிருஷ்ண பக்தனை பார்ப்பது அவ்வளவு கடினம் என்று சைதன்ய மகாபிரபு சொல்றாரு. அப்படின்னா யாரை போல பக்தர்கள்? பரீட்சித்தை போல பக்தர்கள். அதனால அவர் தூய பக்தராக இருந்தாலும் பிரஜைகள் வந்து அவருடைய நிலையில் இல்லாதனால பிரஜைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்காக அவர் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பாக்குறாரு. நீங்க அந்த பிற்போட கூட பிரபுபாட் வந்து இந்த மாதவேந்திர பூரியோட கதையெல்லாம் வந்து பிரபுபாத் எழுதுறாரு. மாதவேந்திர பூரி சொல்றாரு, இதன் மீதுலாம் எனக்கு பற்று கிடையாது, என்னுடைய கடமைகள் மீது அப்படின்னு வந்து அங்க சொன்னாரு. அப்போ ஜீவகோஸ்வாமிக்கு சொல்றாரு, அவருடைய கடைசி இறப்பு பத்தி அவர் தெரிஞ்ச உடனே ஏற்கனவே உள்ளுக்கு தியாகம் பண்ணிட்டாரு எல்லாத்தையும், ஆனா வெளிப்புறமும் இப்ப வந்து எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி அவர் என்ன பண்ண போறாரு? இதுக்கு மேல
கிருஷ்ண கதையை மட்டும் கேட்கிறாரு என்பதை வந்து இங்க நம்ம வந்து பார்க்கலாம். 3வது 4வது ஸ்லோகம். இப்ப 5வது ஸ்லோகத்துல பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமி கிட்ட சில கேள்விகள் வந்து கேட்க போறாரு. அது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். 5வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன். பரீட்சித் மகாராஜன் கூறினார், கற்றறிந்த பிராமணரே, எவ்விதமான ஜட கணமும் தங்களிடம் இல்லாததால் அனைத்தையும் நீர் அறிந்திருக்கின்றீர். ஆகவே நீர் என்னிடம் பேசியவை அனைத்தும் சரியானதாகவே காணப்படுகின்றன. பகவானை பற்றிய விஷயங்களை நீர் விவரிப்பதால் உமது பேச்சுகள் எனது அறியாமை என்னும் இருளை படிப்படியாக நிலைக்குலைய செய்கின்றது. அப்போ இந்த உலகத்துல ப்ரோபாட் எழுதுறாரு, இந்த உலகத்துல இந்த 3 விஷயம் இருந்துச்சுனாக்கா அவன் வந்து உத்தமகதியை அடைய முடியும் என்று வந்து சொல்றாரு. முதல்ல நீங்க பார்க்கணும், அவர் வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து புகழ்றாரு. சமீச்சினாம் வச்சா பிரம்மன், எல்லாம் தெரிந்த பிராமணரே நீங்க வந்து சரியாக பேசுவீர்கள் என்று வந்து சொல்றாரு. ஏன்னா சர்வ ஞாச தவானகா, ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும், தெரிந்தாலும் உங்களுக்கு வந்து பௌதீக கலங்கங்கள் கிடையாது. பௌதீக கலங்கங்கள் இல்லாதனால நீங்க நிச்சயமா சரியாதான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப நம்ம யாரை பத்தி சொல்றாரு அவரு? சுகதேவ கோஸ்வாமி. இப்ப சுகதேவ கோஸ்வாமி இடத்துல யாரு? ஒரு ஸ்பீக்கர். ஓகே, அப்ப ஒரு ஸ்பீக்கரோட குவாலிட்டி என்னன்னாக்கா இதுதான் குவாலிட்டி சொல்றாரு. எந்த வகையான பௌதீக கலங்கங்களும் இருக்கக்கூடாது முதல். 2வது தமா விஷீரியத்தை மையம் ஹரே கதயதா கதாம். நீங்க இந்த மாதிரி என்கிட்ட பேசும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா தமா விஷீரியத்தை, என்னுடைய டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் கிராஜுவலி டிஸ்அப்பியரிங் சொல்றாரு. என்னுடைய அறியாமை கிராஜுவலினாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காணா போகுது, டிஸ்அப்பியர் வந்து பிரபா சொல்றாரு. ஏன் காணா போகுது? ஏன்னா நீங்க பேசுறது வந்து ஹரே கதையதா கதம், ஹரியோடைய கதை. அப்போ இதுதான் அந்த புரோபாட் இதுதான் விளக்குவாரு. என்ன சொல்றாருனாக்கா, ஹரிகதை பேசணும்னாக்கா ஹரிகதையில ஒரு இஃபெக்ட்னா ஒரு என்ன சொல்லலாம், இஃபெக்ட்னா ஒரு தாக்கம் இருக்கணும்னா 3 மேட்டர் ரொம்ப முக்கியம் சொல்றாரு. முதல்ல அந்த பேசுறவன் வந்து முதல்ல எப்படி இருக்கணும்? பௌதீக கலங்கங்கள் முதல்ல அவனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. பாகவதம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கேட்டா நம்மளுக்கு வந்து கிளியரா புரியும். அதான் பாயிண்ட். அப்ப முதல்ல ஸ்பீக்கரோட குவாலிட்டி எடுக்கிறாங்க. ஸ்பீக்கருக்கு முதல்ல வந்து எல்லாம் தெரியணும். ஆனா எல்லாம் தெரிஞ்சாலும் மதம் பிடிச்சி ஆடக்கூடாது. அடுத்து வர ஸ்லோகத்துல வந்து சுகதேவ கோஸ்வாமி எப்படி அது பேசுறது நம்ம பார்க்கலாம். அது நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல ஒருத்த வந்து பாகவத பிரவச்சனம் பண்றானோ இல்ல ஹரிகதை பேசுறானாக்கா அவனுடைய முதல் தகுதி என்னன்னாக்கா அவனுக்கு முதல்ல பௌதீக கலங்கங்கள் இருக்கக்கூடாது. 1. 2வது கேட்கிறவனுடைய தகுதி என்ன? ஸ்பீக்கருக்கு மட்டும் தகுதி போட்டா கேட்கறவங்க தகுதி இல்லையா? கேட்கிறவர்களும் தகுதி இருக்கு. என்ன தகுதி? ஆவல், கேட்கறதுக்கு அவர்களுக்கு வந்து ஆசை இருக்க வேண்டும். அதனாலதான் பரீட்சித் மகாராஜா இங்க கடைசி காலத்துல கூட அவ்வளவு ஆர்வமாக இந்த கதையை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. 2. ஓகே, அப்போ முதல்ல ஸ்பீக்கருடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னாக்கா அவன் வந்து நல்ல டிவோட்டியா இருக்கணும். 2வது ஆடியன்ஸ் கேட்கிறவனுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னாக்கா ஆர்வமா கேட்கணும். யார் ஆர்வமா கேட்க முடியும்? பக்தர்கள். பல பக்தர்கள் காசையை கேட்கறது இல்லையா? கிளாஸ் கிட்ட வெளியே போய் நின்றுவாங்க பக்தர்கள். இதுதான் பக்தர்கள். யாரு வந்து இதை கேட்க முடியும்னாக்கா எவனுடைய ஹிருதயத்தில் கலங்கங்கள் குறைஞ்சு கொண்டு வருகிறதோ அவனாலதான் இதை உட்காந்து வைக்க முடியும். மனதுல வந்து நிறைய கலங்கங்கள் வச்சிருந்துட்டு வெளியில வேணா எக்ஸ்டர்னல் டிவோட்டியஸா நம்ம வந்து வேஷம் போட்டுக்கலாம். ஆனா கிளாஸ் கேட்கறத பெருசா நாட்டம்னா நம்மளுக்கு கிடையாது. யாரு பேசினாலும், மகாராஜ் பேசினாலும் அந்த நிலைமை தான், கிரேஸ்தா பேசினாலும் அந்த நிலைமை தான். அப்போதான் அவங்க பிஸி ஆக்கிக்குவாங்க. வராத கால் வரும், எல்லாமே நம்ம பார்க்கலாம், அந்த கூத்தலாம். அதை அப்படி செய்யக்கூடாது. முதல்ல நல்ல ஸ்பீக்கர். அப்ப நம்ம நல்ல ஸ்பீக்கரை நம்ம தேர்றதுக்கு முன்னாடி நல்ல ஆடியன்ஸ் முதல்ல நம்ம கேட்டுக்கணும். அப்புறம் நீங்க ஸ்பீக்கரை போய் பிரச்சனை பண்ணிக்கலாம். நீ ஒழுங்கா, நீ ஒழுங்கு இல்லையா, நீ ஒழுங்கா,
திருப்பி ஸ்பீக்கர் கேட்டாருனாக்கா நீ ஒழுங்கான்னு கேட்டாருனாக்கா மூஞ்சி எங்க வச்சுக்குவோம். ரைட் தானே? அப்ப பாயிண்ட் இல்ல, இது இங்க என்ன சொல்ல வராங்க அந்த பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ நல்ல ஸ்பீக்கர், நல்ல ஆடியன்ஸ், அவங்க என்ன பேச போறாங்க? 2 பேரும் கூடிக்கிட்டு ஹரி கதா. அப்ப நல்ல பேசுறவரு, நல்லா கேட்கிறவரு உன்னதமான விஷயத்தை பேசும் பொழுது அவர்கள் இந்த பௌதிக பற்றிலிருந்து வெளியேற முடியும் என்று இங்க பிரபுபாதர் சொல்றாரு. அப்போ இது நம்ம ஏற்கனவே முதல் காண்டம் 18வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்துல கூட நம்ம பார்த்து இருக்கிறோம். குவாலிட்டி ஆஃப் அ ஸ்பீக்கர் பகவத் பிரதானம். இது சூத கோஸ்வாமி புகழ்றாங்க, சௌனகாதி ரிஷிகள் புகழ்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு ஸ்பீக்கருடைய குவாலிட்டி, நீங்க குவாலிட்டி சொல்லல பிரபுனாக்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்ப இந்த குவாலிட்டி விவரிக்கிறாங்க. முதல்ல ஸ்பீக்கர் பேசுறவனுடைய குவாலிட்டி என்னக்கா பகவத் பிரதானம். அப்படின்னாக்கா pure devotee of the Lord because the personality of God is your chief object. அந்த பக்தனுக்கு பகவானை தவிர வேற எதுலையுமே நாட்டம் கிடையாது. இதுதான் பகவத் பிரதானம். அப்ப கேட்கிறவங்களுடைய நிலை என்னது? சுஷ்ரூஷதாம். அப்படின்னாக்கா கேட்கறதுக்கு, சுஷ்ருனா கேட்கறது, சுஷ்ரூஷதாம்னாக்கா ஆவலுடன் கேட்கறது. இது ஆடியன்ஸ். அப்ப நம்ம பேசுற கதை என்னது? ஹரி இனி டாலம் சிஜராவா? இல்ல, அது இல்ல. நம்ம பேசுற கதை என்னது? ஹரே உதாரம் சரித்தம் விசுத்தம். அதாவது பகவானுடைய லீலைகள் இந்த பௌதீக கலங்கங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்ப பௌதீக கலங்கங்களுக்கு அப்பாற்பட்ட பகவானுடைய விஷயத்தை தூய பக்தர்கள் பேசும் பொழுது, சரியான ஆடியன்ஸ் உட்கார்ந்து கேட்கும் பொழுது அதனுடைய தாக்கம் ஹிருதயத்துல போய் பூரும். அதனால தான் ஷிலா பிரபுபாதருடைய பொட்டன்சினால அமெரிக்கால போய் அவரால் எல்லாத்தையும் மாற்ற முடியுது. அப்ப நம்ம கேட்கலாம், பிரபுபாதர் அங்க போய் பேசுறாரு, எல்லாருமே தூய பக்தர்களாக இருந்தாங்கன்னா அது பிரபுபாதருடைய பொட்டன்சி. இது ஒரு ஜெனரல் ரூல இங்க சொல்றாங்க. அப்ப இப்போ பாகவதத்தையெல்லாம் நம்ம எல்லாம் கேட்கிறோம்னாக்கா எல்லாருமே ஒரே மனோபான்மையில பாகவத்தை கேட்கறது இல்லை. இப்ப நான் ஏற்கனவே பாகவதம் கேட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க இந்த பாகவத்தை கேட்கறீங்க. நம்ம இங்க 10 பேர் உட்கார்ந்து இருக்கோம்னாக்கா 10 பேருமே ஒரே மனோபாவத்தை பாகவத்தை கேட்கல. அது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சில பேரு சண்டே 7 மணில இருந்து 8 9 மணிக்கு என்னமோ பேசுறாங்க, அந்த மாதிரி கேட்கறவங்க இருக்கிறாங்க. 2வது பிரபு வெள்ளையா முடிச்சிடணும், எப்ப முடிப்பாரு பாத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இது ஏன்னா பிரபு இது விளக்க போற ப்ரிப்போர்ட் நான் மிகைப்படுத்தி சொல்ல ப்ரிப்போர்ட்ல சொல்லுவார். இதுதான் இப்ப உங்களுக்கு புரியறதுக்கோசரம் நான் சொல்றேன். அப்போ இன்னொரு கேட்டகரி இருக்கும். என்னன்னாக்கா புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எடுத்து சொல்றாங்க, ஆனா சீக்கிரமா முடிச்சிடணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்க? பேசிக்கிட்டே இருங்க, ஸ்பீக்கருக்கு பேச முடியாத அளவுக்கு பேசிக்கிட்டே கேட்கறதுக்கு ஆசையா இருக்குன்னு இந்த சில கேட்டகரிஸ் இருக்காங்க. சோ பாகவதம் நம்ம எல்லாரும் கேட்டாலும் எல்லாருக்குமே ஒரே மனோபாவம் வராது. ஏன் வராது? ஏன்னா நம்ம எல்லாம் வெவ்வேறு நிலையில இருக்கிறோம். அதனாலதான் ஒரு ஸ்பீக்கர் இங்க பேசும்பொழுது எல்லா ஆடியன்ஸையும் திருப்தி பண்றது முடியாத ஒரு காரியம். ஏன்னா பல சிந்தனையில நம்ம இந்த இதே விஷயத்தை கேட்கிறோம். சோ பிரபுபாத சொல்றாரு, ஒரு பாகவதம் எப்படி கேட்கணும் ப்ரிப்போர்ட்ல சொல்றாரு. when a hungry man is given food to eat, he feels satiation of hunger and the pleasure of dining simultaneously. ஒரு பசியா இருக்கிறவங்கிட்ட திடீர்னு பிரசாதம் கொடுத்தீங்கன்னா அவன் சாப்பிட்டா அவனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் அவனுக்கு வருது. Thus he does not have to ask whether he's actually been fed or not. நீங்க போய் அவன்கிட்ட கேட்க தேவையில்லை. பசி ஆறிடுச்சானேன்னா அவன் மூஞ்சிலே காமிப்பான், எனக்கு வயிறு நிறைஞ்சிச்சு அப்படின்னு. பிரபா சொல்றாரு, the crucial test of hearing Bhagavatam is that one should get positive enlightenment by such an act ன்னு சொல்றாரு. அப்ப பாகவதம் கேட்கறதுனால நம்மளுக்கு பாசிட்டிவ்னாக்கா எப்படி சொல்லலாம், நல்ல ஒரு ரியாக்ஷன் நீங்க இந்த பாகவதம் கேட்கறதுனால நீங்க பார்க்கணும். ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், பாகவதத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் இல்லை. கிருஷ்ணர் கீதையில என்ன சொல்றாரு, ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம். எந்த அளவுக்கு நீ என்கிட்ட பக்தி செய்யறியோ
அந்த அளவுக்கு நான் கூட அவன் கூட வந்து உறவாடுறேன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ரைட்டா, ஒத்துக்கிறீங்களா? அப்ப பாகவதத்துக்கும் கிருஷ்ணருக்கு வித்தியாசம் இல்லைன்னாக்கா, கிருஷ்ணர் அப்படி ரெசிப்ரோகேட் பண்ணும்போது பாகவதமும் அப்படிதான் ரெசிப்ரோகேட் பண்ணும். சோ அதனாலதான் பிரபுபாதர் வந்து இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாரு இந்த பாகவதம் கேட்கறது. அடுத்து வந்து ஸ்லோகம் 6வது ஸ்லோகம். பரமபுருஷர் அவரது சொந்த சக்திகளால் பெரும் தேவர்களாலும் நினைக்கத்தெரிய அதிசயமான இப்பிரபஞ்சங்களை எவ்வாறு படைக்கிறார் என்பதை தங்களிடமிருந்து அறிய நான் ஆசைப்படுகின்றேன். அப்போ இங்க பரிஷித் வந்து அவருடைய கேள்விகளை வந்து கேட்கிறாரு. சுருக்கம் வந்து நம்ம பிற்பாடு பார்க்கலாம், பட் நம்ம இந்த ஃப்ளோலே வந்து பார்த்துட்டு போகலாம். பரிஷித் வந்து திருப்பி படிக்கும்போது டிரான்ஸ்லேஷன், பரமபுருஷர் அவரது சொந்த சக்திகளால் பெரும் தேவர்களாலும் நினைக்கத்தெரிய அதிசயமான இப்பிரபஞ்சங்களை எவ்வாறு படைக்கிறார் என்பதை தங்களிடமிருந்து அறிய நான் ஆசைப்படுகின்றேன். ஓகே, இப்ப வந்து நீங்க பரிஷித் மகாராஜ் வந்து என்ன சொல்றாருனாக்கா, விவிச்சாமி, நான் வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு கேட்கிற பரிஷித் எப்பேற்பட்ட பக்தர்? தூய பக்தர். பரிஷித் நினைச்சிருந்தாக்கா பகவான் ராசக்கிரீடையை பத்தி பேசுங்க பரிஷித் சொல்லிருக்கலாம். ஒரு தூய பக்தன் இந்த விஷயத்தை எப்படி அணுக வேண்டும் என்ற அந்த வழிமுறைகளை வந்து சொல்லி கொடுக்குறாருன்னு பிரபு அந்த உதாரணத்தை காமிக்கிறாரு நம்மளுக்கு. பிற்பாடு நீங்க படிச்சுக்கலாம் பிற்பாடு. அப்போ பரிஷித் மகாராஜா கிருஷ்ணரை பத்தி தெரியும் அவருக்கு. ஏன்னா அவர் வந்து எப்படி தெரியும், அப்கோர்ஸ் அவர் பியூர் டிவோட்டி. அவர் வந்து சஞ்சாரம் போகும்பொழுது கலியை தாக்குறதுக்கு போகும்பொழுது அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாண்டவர்களை பத்தியும் கிருஷ்ணன் பத்தி பெருமையாக பேசும்பொழுது இவர் வந்து அங்க வந்து எக்ஸ்டசி ஆனார். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேண்டர்ல வந்து பார்த்தோம். அப்ப கிருஷ்ணரை பத்தி வந்து பரிஷித் மகாராஜுக்கு தெரியும். அப்போ பரிஷித் மகாராஜா நினைச்சிருந்தாக்கா நேரடியாக தாமோதரியில கொஞ்சம் பேசுங்க, உயர்ந்த கிருஷ்ண தத்துவத்தை பேசுங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனா அவர் அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, இந்த பிரபஞ்சம் சொல்றாரு, I beg to know personality Godhead by his personal energy create this phenomenal universe as they are, which are inconceivable even to the demigod. எப்படி வந்து பகவான் இதெல்லாம் வந்து படைக்கிறாரு, இது தேவர்களுக்கு கூட ரொம்ப விகைப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, பரிஷித் மகாராஜா வந்து கிருஷ்ணர் யாருன்னு தெரியும். அப்ப கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் கர்த்தானும் தெரியும். கர்த்தானாக்கா படைக்கிறது எல்லாமே அவர் தான் பரிஷித்துக்கு தெரியும். ஆனா இப்ப அவர் என்ன கேட்கிறாரு, அந்த ப்ராசஸ் தான் படைப்பை பத்தி, அந்த ப்ராசஸ், அந்த செயல்முறை எப்படி இந்த படைப்பு நடக்குதுன்னு கேட்கிறாரு. அவருக்கு தெரியும் வந்து கிருஷ்ணர் தான் படைப்பு பண்றாருன்னு அவருக்கு தெரியும். அவர் வந்து எப்படி இந்த படைப்பு நடக்குது, அந்த ப்ராசஸை வந்து அங்க வந்து சொல்றாரு. அந்த purport சொல்றாரு, every unknown thing we have to learn and inquire from learned personalities. The question of creation is also one such inquiry to be made to right person. The spiritual master therefore must be one who is sarvajna. அப்ப பரிஷித் வந்து இந்த கேள்வியை சாதாரண யார்கிட்டயுமே கேட்கல, போயிட்டு சிறந்த குருவாக இருக்கக்கூடிய சுகதேவ கோஸ்வாமி கிட்ட போய் அவர் வந்து கேட்கிறாரு. அப்போ நம்ம கேள்வி கேட்கணும்னாக்கா முதல்ல கேட்கிற கேள்வி சரியானவர்கிட்ட கேட்கணும். பிரபா சொல்றாரு அந்த ரிப்போர்ட்ல, இன்டெலிஜென்ட் மேன் நோஸ் தட் ஈவன் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ஜெனரேட்டட் பை an expert engineer. இப்ப இந்த இடத்துல வந்து இந்த விளக்கு இருக்குனாக்கா, இந்த விளக்கை உற்பத்தி பண்றதுக்கு அதற்கு பின்னாடி வந்து ஒருத்தனுடைய மூளை, ஒருத்தனுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு வந்து எல்லாருக்குமே இது வந்து காமன் சென்ஸ், இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த படைப்புக்கு பின்னாடி யாராச்சும் ஒருத்தர் இருக்க வேண்டும் என்றது வந்து சாமானிய எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் வந்து இங்க வந்து சொல்றாரு. ஆனா சில பேரால வந்து இதை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் யாருன்னாக்கா நம்ம முன்னாடி கீதையில கூட நம்ம பார்க்கலாம், 4 வகையான மனிதர்கள் போது அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்க வந்து ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஓகே, இப்ப என்கிட்ட வந்து ஒரு துப்பாக்கி இருக்கு.
சரி, துப்பாக்கி இருக்கு, ஒரு துப்பாக்கி இருக்கு. அப்ப துப்பாக்கி வந்து நான் கையில் வச்சிருக்கிறேன், லைசன்ஸ் வச்சிருக்கிறேன். இப்ப வந்து நம்மளுடைய தேவமஞ்சரி வந்து ஒரு வழிபுறை கொள்ளடிக்கிறவன் வந்து தேவமஞ்சரி பிடிச்சிட்டு ஓடுறான். என் கையில துப்பாக்கி இருக்கு, நான் என்ன பண்ணணும்? சுடணும். சுடக்கூடாது. நான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அந்த கதையை சொல்றேன். இப்ப நான் வந்து அந்த திருடன், உங்க தேவமஞ்சரி தூக்கிட்டு வர திருடுறேன், என்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கு, லைசன்ஸ் இருக்கு, நான் சுட்டுட்டேன். சுட்டுட்டு உடனே தேவமஞ்சரிக்கு உடனே ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தோஷம் வருது. அப்ப தேவமஞ்சரி அந்த தோட்டாவை பார்க்கணுமா, இல்ல அந்த தோட்டாவை விட்ட நபரை பார்க்கணுமா? ரைட்டா? பௌதிகவாதிகள் என்ன பண்றாங்க? தோட்டாவை மட்டும் பாக்குறாங்க. பக்தர்கள் என்ன பண்றாங்க? தோட்டாவை யாரு விட்டதுன்னு பாக்குறாங்க. அது யாரு? பகவான். அந்த தோட்டா, அந்த துப்பாக்கி சுட்டவர் வந்து மரத்துக்கு மேல ஒளிஞ்சு கூட சுட்டுருக்கலாம். சொந்தமா வந்து திடீர்னு தேவமஞ்சரியை காப்பாற்ற முடியுமா? முடியாது. அதே போல இந்த உலகம் சொந்தமா படைக்கப்படுதுனாக்கா அது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த லைட்டுக்கே ஒரு மூளை வேணும்னாக்கா இந்த உலகம் எப்படி? அது நம்மளுக்கு தெரியாததுனால அது இல்லை என்று ஆகிவிடாது. இது இந்த உதாரணம் நீங்க வந்து போட்டு பாத்துக்கலாம். தேவமஞ்சரி நினைச்சுக்கலாம், ஓ இந்த தோட்டம் தான் எனக்கு காப்பாத்திச்சு நினைச்சுக்கலாம். அது லெஸ் இன்டெலிஜென்ட். உண்மையிலே அறிவு இருக்க என்ன பண்ணுவான், ஓ யாரும் என்ன துப்பாக்கி காப்பாத்தி இருக்காங்க, உடனே அவரை தேடி ஓடுவாங்க. அப்போ பிரபுபாதர் வந்து இங்க சொல்றாரு, நம்ம வந்து அந்த கிருஷ்ணரை பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஏன்னா நம்மளுடைய குறைகள்னால. ஆனா அது இல்லைன்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அது யாரு இல்லைன்னு சொல்லுவானாக்கா லெஸ் இன்டெலிஜென்ட். இந்த உதாரணத்து மூலியமா வந்து உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து 7வது ஸ்லோகம். சர்வசக்தி படைத்தவரான பரமபுருஷர் ஒரு விளையாட்டலை போல விளையாட்டாக எப்படி இந்த அதிசய உலகை பராமரிப்பதிலும் மீண்டும் அதை அழிப்பதிலும் தமது வெவ்வேறு சக்திகளையும் விரிவங்கங்களையும் ஈடுபடுத்துகிறார் என்பதை தயவு செய்து விளக்குவீராக. இங்க வந்து சர்கா நிரோதா, படைப்பு, நிரோதானாக்கா டிசல்யூஷன், மெயின்டைனிங் அண்ட் வைண்டிங் அப், ரெண்டை பத்தி கேட்கிறாரு. எப்படி உலகம் வந்து சர்கா நிரோதா, எப்படி வந்து இதை படைக்கப்படுது, எப்படி இது வந்து வைண்ட் அப்னாக்கா எப்படி இது வந்து இந்த உலகம் வந்து முடியுது என்றது வந்து இந்த கேள்விகளை வந்து கேட்கிறாரு. அடுத்து 8வது ஸ்லோகம். கற்றறிந்த பிராமணரே, பகவானின் உன்னதமான செயல்கள் அனைத்தும் அற்புதமாகவும் நினைக்கத்தறிவதாகவும் காணப்படுகின்றன. ஏனெனில் பல கற்றறிந்த பண்டிதர்கள் மேற்கொண்ட பெரும் முயற்சிகளும் கூட அவற்றை புரிந்து கொள்வதற்கு போதுமானவை அல்ல என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அப்போ இங்க என்ன சொல்றாங்க, வண்டர்ஃபுல், அது வந்து புரிந்துக்கிறதுக்கு வந்து கஷ்டம். கற்று அறிந்தவர்கள் கூட அதை புரிந்து கொள்றது கஷ்டம். ஏன் பரீட்சித் மகாராஜ் இங்க சொல்றாரு? ஏன் சொல்றாரு? இதுதான் who wants to be a millionaire question number 1. ஏன் பரீட்சித் இப்படி சொல்றாரு? ஏன் சொல்றாரு? அவரு ஒரு சிறந்த ஆடியன்ன்றது அவர் நிரூபிக்கிறாருங்க. அதாவது கேட்கறதுக்கு தகுதியான ஒருவர் என்று அவர் நிரூபிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? டிரான்சென்டென்டல் ஆக்டிவிட்டிஸ் ஆர் நாட் வண்டர்ஃபுல், இன்கான்சீவபிள் ஈவன் ஃபார் த கிரேட் என்டர்ஸ் லேர்ன் ஸ்கூல். அப்படின்னாக்கா பகவானுடைய செயல்கள் எல்லாம் வந்து புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டம். நான் ஒரு எலும்பன். அப்ப பகவானுடைய பெருமைகள் நினைக்கும் பொழுது அவருடைய இன்சிக்னிபிகன்ட், அதாவது வந்து ரொம்ப தாழ்ச்சி உணர்வு என்ன நினைக்கிறாரு? அவ்வளோ பெரிய பகவான், அவ்வளோ பெரியவரை புரிந்து கொள்ள கஷ்டமாக இருக்கும் பொழுது அவருடைய நிலைமை வந்து அவர் நினைச்சுக்கிறது. அதான் ஆச்சரியர்கள் நினைக்கிறாங்க. அப்ப கேட்கிறவன் எப்பொழுதுமே வந்து பகவானை ஒருத்தங்க விளக்கும் பொழுது இப்படிதான் பார்க்கணும். கிருஷ்ணா மேல தோல் கையில போட்டேன், தோல் மேல கையை போட்டுக்கிட்டேன்னாக்கா முடியாது. ஏன்னா நம்ம இந்த ப்ராசஸ் பாக்குறோம், ஏன்னா கிரியேஷனுடைய ப்ராசஸ் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப பரீட்சித் மகாராஜா வந்து இந்த ஒரு மனோபாவம் இருக்கிறான்ன்றது வந்து அங்க சொல்றாங்க. 9வது ஸ்லோகம். பரமபுருஷ பகவான் தாம் மட்டுமே ஜட இயற்கை குணங்களை இயக்கினாலும் அல்லது ஒரே சமயத்தில் பல உருவங்களாக விரிவடைந்ததாலும் அல்லது இயற்கை குணங்களை ஆள்வதற்காக ஒன்றன் பின் ஒன்றாக விரிவடைந்ததாலும்
அவர் ஒருவேறு ஆவார். அப்ப மீண்டும் அவருடைய இன்கான்சீவபிள் பொட்டன்சியை பத்தி இங்க பேசுறாரு. பகவான் என்பவர் வந்து ஒருவரே. அந்த தோட்டா விட்டது வந்து ஒருத்தர் தான். அந்த துப்பாக்கில இருந்து 5 தோட்டா வந்திருக்கலாம், அது கதை இல்ல. இப்ப ஆனா தோட்டா விட்டது வந்து ஒரே ஒரு கண்ணு, ஒரே ஒரு நபர். அப்போ பகவான் இந்த படைப்பு, இந்த அழிப்பு எல்லாத்துக்கும் வந்து பல தோட்டா போல பல எக்ஸ்பென்ஷன்ல வரலாம். ஆனா சோர்ஸ் ஒரு துப்பாக்கி, அந்த ஒரு கன் ஷூட்டர் தான். 5 புல்லட் வர்றதுக்காக 5 பிஸ்தோல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 5 பிஸ்தோல் வச்சுட்டு ஒரு திருடன் எப்படி சொல்ல முடியும்? முடியாது. அப்போ ஒரே துப்பாக்கில இருந்து 5 தோட்டா வருது. ஆனா சோர்ஸ் வந்து ஒரே ஒரு பிஸ்தோல் மேனு. அதே போல பகவான் பல விஷயத்துல விரிந்து வந்தாலும் சோர்ஸ் அவர் ஒருத்தர் தான் என்று இங்க 9வது ஸ்லோகத்துல வந்து நம்ம பார்க்கலாம். 10 தாங்கள் வேத இலக்கியங்களை கற்றறிந்தவரும் உன்னத தன்னுணர்வு பெற்றவரும் பகவானின் சிறந்த பக்தருமாவீர். எனவே பரமபுருஷருக்கு ஈடானவரான தாங்கள் என்னுடைய சந்தேகங்களை எல்லாம் தீர்த்தருள வேண்டுகின்றேன். அப்ப சுகதேவ கோஸ்வாமி நினைக்கிறது, நீ சொல்லிட்ட பரிசிட்டு, நீ சொல்லிட்ட, இது வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சொல்றதுன்னு. சிறந்த கற்றறிந்தவர்கள் கூட இது புரிந்து கொள்ள முடியாது, நீ சொல்லிட்ட. ஏன் நீ வந்து என்கிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன்னு வந்து சுகதேவ கோஸ்வாமி மனசுல நினைக்கிறாராம். சொல்லிட்ட கஷ்டமான விஷயம்னு, என்கிட்ட ஏன் வந்து கேட்கிற அப்படின்னு வந்து ஒரு மனோபாவத்தை உருவாக்குறாங்க. அப்ப அதற்கு வந்து பரிஷித் மகாராஜ் பதில் சொல்றாரு, நான் ஏன் உங்ககிட்ட கேட்ட தெரியுமா? ஏன்னா முதல்ல சப்தே பிரம்மணி நிஷ்நாதா, நீங்க வந்து வேதத்து சாரத்தை எல்லாம் ஆழ்ந்து கரைத்து குடித்தவர் முதல். 2வது பரஸ்மின் ச பவான் கலோ, நீங்க வந்து பக்தருடைய ஒரு பெரிய, பகவானுடைய ஒரு பெரிய பக்தர். அப்போ ஒரு ஆன்மீக குருவுக்கு இந்த 2 தகுதிகள் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது. ஒண்ணு, வேத சாஸ்திரத்தை அவன் வந்து கரை கடந்திருக்க வேண்டும். 2வது வந்து அவன் வந்து இறைவனுக்கு வந்து ஒரு பக்தனாக இருக்க வேண்டும் என்று வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இதுதான் வந்து இங்க வந்து பரிஷித் மகாராஜ் வந்து கேட்கிறாரு. ஸோ பரிஷித் மகாராஜ் ஜெனரலி வந்து சில கேள்வி இருக்கிறாரு, இந்த கிரியேஷனை பத்தி, எப்படி இது நடக்குது, இதெல்லாம் கேட்கிறாரு. ஸோ இதற்கு வந்து பதில்களை வந்து சுகதேவ கோஸ்வாமி நம்ம வந்து 11வது ஸ்லோகத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். பரிஷித் மகாராஜ் வந்து கொஞ்சம் பேசுவாரு, அதற்கப்புறம் சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு என்பது பார்க்கலாம். ஓகே, இதுதான் இப்பதான் வந்து நம்ம இந்த 4th சாப்டருடைய கண்டென்ட்ஸ் நம்ம தான் போறோம். 11வது ஸ்லோகத்துல இருந்து 24வது ஸ்லோகம் வரைக்கும் இதுதான் அதனுடைய கண்டென்ட். இப்ப இந்த கேள்வி கேட்கிறாரு யாரு? யார் கேள்வி கேட்கிறப்ப? யார் கேள்வி கேட்டா? பரிஷித்து. அந்த கிரியேஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பரிஷித் கேட்கிறாரு. அந்த கேள்விகளுடைய எக்ஸ்பென்ஷன் வந்து அடுத்த சாப்டர் நம்ம பார்க்கலாம். பட் எனிவே, அந்த கேள்விகள் கேட்ட உடனே சுகதேவ கோஸ்வாமி இதற்கு என்ன பண்ண போறார்? இப்ப அதுதான் நம்மளுக்கு கேள்வி. சுகதேவ கோஸ்வாமி என்ன பண்ண போறார்? என்ன சுகதேவ கோஸ்வாமி என்ன நினைக்கிறாரு? புரிஞ்சுக்கிறது கஷ்டம் நீ சொல்லிட்ட, அப்படியே நீ வந்து என்கிட்ட கேட்கிற. அப்ப அது சமாதானம் என்னன்னாக்கா, நீங்க நல்ல பக்தர், உங்க எல்லா வெறி ஞானம் இருக்குன்னு வந்து சமாதானம் வந்து பரிசு சொல்றாரு. அப்ப இங்க 11-25 சுகதேவ கோஸ்வாமியுடைய மனோபாவம் எப்படி இருக்கு என்பதை வந்து நம்ம பார்க்கலாம். 11வது ஸ்லோகம். சூத கோஸ்வாமி கூறினார், இவ்வாறாக முழுமுத கடவுளின் படைப்பு சக்தியை பற்றி விவரிக்குமாறு சுகதேவ கோஸ்வாமியை அரசன் வேண்டிக் கொண்ட பொழுது, புலன்களின் எஜமானரை ஸ்ரீ கிருஷ்ணரை முறையாக அவர் ஞாபகப்படுத்தி கொண்ட பின்வருமாறு அவர் பதில் கூறினார். அப்போ சூத கோஸ்வாமி என்ன சொல்றாரு? இந்த கேள்விகளுக்கு சுகதேவ கோஸ்வாமி எப்படி பதில் சொல்ல போறார் என்பதை வந்து நம்ம பார்க்கலாம் என்பதை வந்து சொல்றாரு. பிரபா சொல்றாரு அந்த பர்போட்ல. The devotees of the Lord, while delivering speeches and describing transcendent attributes of Lord, do not think that they can do anything independently. அப்ப ஒருத்தர் வந்து பகவானுடைய புகழை பேசுறாருனாக்கா, முதல்ல அவர் என்ன நினைக்க கூடாதுனாக்கா, இது நான் என்னுடைய சொந்த முயற்சியில செய்யறேன் என்ற அந்த விஷயத்தை நினைக்க கூடாது. அது எப்படி இருக்க வேண்டும்? They think that they can speak only what they are induced to speak by the Supreme Lord, the Master of Senses. இந்த புலன்களுக்கு அதிபதியான கிருஷ்ணர் என்னை எந்த அளவுக்கு பேச விடுறாரோ அவ்வளவுதான் என்னால பேச முடியும்.
என்று வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரபுபாதர் வந்து சொல்றாரு. அதனாலதான் இந்த ஹிருஷிகேஷா என்ற வார்த்தையை வந்து இங்க பயன்படுத்துறாங்க. அடுத்து 12. சுகதேவ கோஸ்வாமி கூறினார், ஜட உலகை சிருஷ்டிப்பதற்காக இயற்கையின் குணங்களை ஏற்கும் பரமபுருஷ பகவானிடம் எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். நினைத்தக்கரிய செயல்களை புரிபவரான அவரே அனைவரின் உடலிலும் பாடும் பூரண முழுமையாவார். இப்ப சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு? முதல்ல பகவானுடைய இன்கான்சீவபிள் பொட்டென்சி, அதாவது அவருடைய நிகரற்ற அவருடைய சக்திகளை பத்தி இங்க வந்து சொல்றாரு. அவர் முதல்ல சொல்றாரு, நம பரஸ்மை புருஷாய பூயஷே, என்னுடைய வணக்கங்கள். சத் உத்பவஸ்தான நிரோத லீலாயா, யார் அந்த என்னுடைய வணக்கத்துக்கு நபர்? யார் ஒருவர் கிரியேஷன், மெயின்டெனன்ஸ், டிஸ்ட்ரக்ஷன் பண்றாரோ அவர்தான். அவர் வந்து இதை எப்படி செய்யறாரு? கிரகிதா சக்தி திரிதாயாய தேயினாம். இந்த முக்குணங்களை பாருங்க என்ன போட்டிருக்காங்க, கிரகிதா சக்தி திரிதாய தேயினாம். ஜட உலகை சிருஷ்டிப்பதற்காக இயற்கையின் முக்குணங்களை ஏற்கும் பரமபுருஷ பகவானிடம். அப்ப எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? இப்ப இந்த படைப்புல என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த முக்குணத்தையும் வந்து அவரு ஏற்றுக்கிறார் என்றதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? பகவான் வந்து இந்த குணத்துக்கு அப்பாற்படுறோம்னு சொல்றோம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு? இந்த முக்குணங்களை இங்க பார்க்கலாம், கிரகித சக்தி திரிதாயாய தேயினாம், ஏற்றுக்கிறார் அப்படி பாக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த முக்குணங்களுடைய பிரதிநிதிகள் யாரு? பிரம்மா, விஷ்ணு, சிவா. இவங்க 3 பேர் மூலியமாக இது நடக்குது. அதான் ஆச்சாரிய விளக்குறாங்க. நேரடியா நீங்க வந்து கிருஷ்ணருக்கு அந்த கலங்கங்கள் கிடையாது. இது எப்படி நடக்குதுனாக்கா, இந்த 3 ரூபத்தை வந்து அவர் ஏற்றுக்கணும். எப்படி ஒரே துப்பாக்கில இருந்து 5 தோட்டா வருதோ, இது குணாவதாரங்களை வந்து சொல்றாங்க. இதான் சொல்றாங்க. Because the empiric philosophers, mystic yogis cannot conceive the personal Godhead, he is called Anupalaksha Vartmani, the Lord of inconceivable bhakti yoga. அப்படின்னு வந்து பிரபுபாதர் வந்து அங்க பிற்பட்ட வந்து சொல்றாரு. அடுத்து 13. புனித பக்தர்களை எல்லா துயரங்களிலிருந்தும் விடுவிப்பவரும், பக்தர் அல்லாத அசுரர்களின் நாஸ்திக மனோபாவங்களின் வளர்ச்சியை அளிப்பவரும், பரிபூரண வாழ்வையும் உன்னத உருவையும் கொண்டவருமான அவருக்கு எனது பணிவான வணக்கங்களை மீண்டும் நான் சமர்ப்பிக்கின்றேன். மிக உயர்ந்த ஆன்மீகங்களுக்கு அவர்களுக்குரிய பிரத்யேகமான இலக்குகளை அவர் வழங்குகிறார். அப்போ இங்க பகவானுடைய முன்னாடி ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, கிருஷ்ணனுடைய இன்கான்சீவபிள் பொட்டென்சி, அவருடைய நிகரற்ற சக்தியை பத்தி நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம். அப்ப இங்க என்ன பாக்குறோம்? நீங்க உங்களால சொல்ல முடியுதான்னு பார்க்கலாம். படிங்க. இப்ப கிருஷ்ணனுடைய ஒரு குணத்தை பத்தி சுகதேவ கோஸ்வாமி இங்க சொல்றாரு. அது என்ன குணம்? டிரான்ஸ்லேஷன் படிங்க ப்ரோ. புனித பக்தர்களை எல்லா துயரங்களிலிருந்தும் விடுவிப்பவரும், பக்தர் அல்லாத அசுரர்களின் நாஸ்திக மனோபாவங்களை வளர்ச்சி அளிப்பவரும், சரி, பரிபூரண வாழ்வையும் உன்னத உருவையும் கொண்டவருமான அவருக்கு என்னது பணிவான. அப்ப பகவான் என்ன பண்றாரு? 3 விஷயம் பண்றாரு. ரைட்டு, பக்தரை காப்பாத்துறாரு, அப்புறம் துஸ்தர்களை முடிக்கிறாரு, அப்புறம் யாருக்கு என்னென்ன டிரான்ஸ்ஜெண்டரிஸ்க்கு என்ன ஆசையோ அதை நிறைவேற்றுறாரு. அப்ப இது என்ன குவாலிட்டி குறிக்குதாங்க? கிருஷ்ணர் வந்து காப்பாற்றணும் அவசியம் இருக்கா? உண்மையிலேயே நேரடியா கிருஷ்ணர் தான் வந்து காப்பாற்றணும் அவசியம் இருக்கா? ராமர் தான் வரணும்னு அவசியம் இருக்கா? ஆனா ஏன் வராரு? சைத்தன்ய மகாபிரபு வரணும்னு அவசியம் இருக்கா? ஏன் வராரு? பகவானுடைய மர்சி. விஸ்வசங்கர் டாகூர் சொல்றாரு, இது இந்த ஸ்லோகம் வந்து பகவானுடைய கருணையோடைய அழகை குறிக்கக்கூடிய ஸ்லோகம் சொல்றாரு. அப்ப சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு? கிருஷ்ணனுடைய சக்தி வந்து இன்கான்சீவபிள் பொட்டென்சின்னு சொல்றாரு. புரிந்துக்கிறதுக்கு, அதாவது அவருடைய சக்தி வந்து அபாரம் என்று சொல்றாரு. ஆனாலும் கிருஷ்ணர் எப்படியாப்பட்டாரு?
மர்சிஃபுல். அப்ப கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாக்கா நம்மளுடைய சொந்த முயற்சியால தெரிஞ்சுக்கிறது முடியாது. பகவானுடைய மர்சியம், பக்தர்களுடைய மர்சியம் தேவை என்று புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இங்க இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை இங்க அமைக்கிறாங்க. இது நிறைய உரை எழுதியிருக்கிறாங்க. பட் எனிவே 14வது ஸ்லோகம். யது வம்சத்தினர் சகாவும் பக்தர் அல்லாதவர்களுக்கு எப்பொழுதுமே பிரச்சனையாகவும் உள்ளவரான அவருக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். அவரே ஜட ஆன்மீக உலகங்களில் பரம அனுபவிப்பாளர் என்ற போதிலும் ஆன்மீக வெளியில் உள்ள தமது சொந்த வசிப்படத்தை அவர் அனுபவித்து மகிழ்கிறார். உன்னதமான அவரது ஐஸ்வர்யம் அளவிட முடியாததாக இருப்பதால் அவருக்கு சமமானவர் எவரும் இல்லை. ஓகே, முதல்ல பகவானுடைய அபாரமான சக்தியை பத்தி சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. முன்னாடி அவருடைய கருணையை பத்தி பேசுறாரு. கருணை இருக்கிறதுனால கிருஷ்ணருக்கு ஒண்ணும் இல்லை நீங்க நினைச்சுக்காதீங்க. இப்ப இங்க என்ன சொல்றாரு? அவருடைய சக்தியை பத்தி பேசுறாரு. புரியுதுங்களா? அங்க சொல்றாரு, நீங்க பார்க்கலாம். ரிஷபாய சாத்வதாம், யதுகளில் சிறந்தவன் என்று சொல்றாங்க. விதுர காஸ்தாய முகுக்கு யோகினாம். விதுர காஸ்தாயனாக்கா மண்டேன் ரேங்லர்ஸ் பிரபா சொல்றாரு. பௌதிகவாதிகளுக்கு புரிந்து கொள்றதுக்கு கஷ்டம். நிரஸ்த சம்சியாதிசயேன ராதஷா. பகவானுக்கு ஆப்புலன்ஸ், அவருடைய ஆப்புலன்ஸ் தான் ஐஸ்வர்யங்கள் நிகரற்றது. அவரே அவருடைய தாமத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு என்பதை இங்க சொல்றாரு. அப்ப இங்க நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, இந்த யதுவே இந்த யது குலமே ரொம்ப சக்தியான ஒரு குலம். நம்ம முன்னாடி பார்த்துருக்கிறோம் அது. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இவ்வளவு சக்தியான குளத்துல நீ வந்திருந்தாலும் உனக்கு நிகரா இங்க யாரும் கிடையாது. ராதசா என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த ராதசா என்ன சக்தியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணரை எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியுமான்னு கேட்டாக்கா முடியாது. மண்டேன் ரேங்லஸ், பௌதிகவாதிகளால கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. அப்ப விஷ்ணு சக்கர டாகூர் சொல்றாரு, புரிஞ்சுக்க முடியாதுனாக்கா அவர் ரொம்ப தொலைவுல இருக்காரா இல்ல மறைக்கப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, யாரெல்லாம் இந்த பௌதிக விஷயம், அதாவது இந்த நாஸ்திகவாதிகள் இவர்களை போல இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர் ரொம்ப துளவாகவும் காணாத போலையும் இருக்கிறாரு. ஆனா பக்தர்களுக்கு அது அப்படி கிடையாது என்றது இங்கே ஆச்சாரியர் இங்க விளக்குறாரு. அடுத்து 15. சர்வ மங்களம் பொருந்திய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய பெருமைகள், நினைவுகள், அவரது தரிசனம், பிரார்த்தனைகள், அவரை பற்றி கேட்ட மற்றும் அவரது வழிபாடு ஆகியவை சாதகனின் பாவ விளைவுகளை எல்லாம் உடனே தூய்மை செய்யக்கூடியவை ஆகும். அவருக்கு எனது வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். ஓகே, நம்ம இப்ப சுகதேவ கோஸ்வாமியோடைய பிரேயஸ் இது ஓகே. முதல்ல என்ன சொல்றாரு? இன்கான்சியூவபிள் பொட்டன்சி. அடுத்து என்ன சொல்றாரு? கருணையானவர். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? ரொம்ப சக்தியானவரும் கூட அப்படின்னு சொல்றாரு. அப்போ எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. பலமும் இருக்கு, ஐஸ்வர்யமும் இருக்கு, கருணையும் இருக்கு. ரைட்டா? உங்ககிட்ட பணம் இருக்கலாம். உதாரணத்துக்கு பார்சாரி பெரிய பணக்காரனா இருக்கலாம். ஆனா எனக்கு சீக்கிரம் உங்ககிட்ட வர முடியுமா? நானு முடியாது. நான் யார்கிட்ட போனோம்? டாக்டர் கிட்ட போனோம். டாக்டர் பரிசீலிட்டு தான் போனோம். ரைட்டு தானே? அப்போ எனக்கு திடீர்னு பண பிரச்சனை. நான் பரிசீலிட்டு போக முடியாது. நான் யார்கிட்ட வரணும்? பார்சல் கூப்பிட்டு வரணும். எல்லாருக்கிட்டையுமே எல்லா குவாலிட்டிஸும் இருக்காது. அண்ணங்க விஷ்ணு சக்கர டாகூர் சொல்றாரு, கிருஷ்ணர்கிட்ட எல்லாமே இருக்குன்றாரு. இன்கான்சியூவபிள் பொட்டன்சின்னு சொல்றாரு. எல்லாமே கிருஷ்ணர்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. முதல்ல சொல்றாரு, எல்லாமே இருக்கிறதுனால அவர் அணுகிறதுக்கு கஷ்டமானு கேட்டா அவருடைய கருணையினால சுலபமாக அணுக முடியும். ஆனா அது எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை. மண்டியன் ரேங்லஸால புரிஞ்சு கொள்ள முடியாது, பக்தர்களால தான் புரிஞ்சு கொள்ள முடியும் அவருடைய அந்த ஸ்வீட்னஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த கிருஷ்ணரை, இந்த பகவானை எப்படி நாம் அணுக வேண்டும், அதுதான் இந்த ஸ்லோகம் சுகதேவ கோஸ்வாமி சொல்லி தர்றாரு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உங்களோட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களோட கம்பெனில நம்ம பாஸ் இருக்கிறாருனாக்கா பாஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வேஸ்டிலாம் சட்டை போட்டு பாஸ் கிட்ட பேச முடியுமா? கம்ப்ளைண்ட் விடுவானு கூட தெரியல நம்மளதான். இல்லைன்னா சும்மா ஒரு கிழிஞ்சு போன ஒரு அரைக்கால் சோழர் போட்டுக்கிட்டு ஒரு 2 வெள்ளி காலில் ஸ்லீப்பர் வாங்கி போட்டுக்கிட்டு கரப்பூர் நடந்து போயிட்டு
பாஸ் அந்த சிஏ ரூம் விடுவான் அவளுக்கு விட மாட்டான். ஸோ அவனை அணுகிறதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்கு. முதல்ல நீங்க நல்லா உறுதி இருக்கணும், அதெல்லாம் அது வாட் எவர் இட் இஸ். அப்போ அதே போல கிருஷ்ணரை அணுகிறதுக்கும் இங்க சுகதேவ கோஸ்வாமி 6 முறைகளை வந்து சொல்றாரு. இந்த 6 முறைகள் என்ன அப்படின்னாக்கா, முதல் யத் கீர்த்தனம். நீங்க அந்த ஸ்லோகத்தை நீங்க வந்து பார்க்கலாம். அவங்க சொல்றாங்க, யத் கீர்த்தனம், யத் ஸ்மரணம், யத் ஈக்ஷணம், யத் வந்தனம், யத் ஸ்ராவணம், யத் அர்ஹணம், லோகஷ சத்யோ விதோனோதி கல்மஷம் தஸ்மை சுபத்ர சர்வசே நமோ நமஹா சொல்றாரு. முதல்ல யத் கீர்த்தனம், முதல்ல பகவானுடைய புகழை பாடுவது. இரண்டாவது யத் ஸ்மரணம், பகவானை ஸ்மரணம்னாக்கா நினைக்கிறது, பகவானை பத்தி புகழணும், பகவானை பத்தி நினைக்கணும். யத் இக்ஷணம், என்ன போட்டிருக்காங்க தமிழ்ல? இக்ஷணம் பகவானை வந்து தரிசனம் பண்றது. நாலாவது யத் வந்தனம், பகவானுக்கு பிரார்த்தனைகள் செய்வது. யத் சிரவணம், பகவானை பத்தி கேட்பது. யத் அர்ஹணம், பகவானை வழிபாடு செய்யறது. அப்போ அந்த கிருஷ்ணர் எந்த கிருஷ்ணரு? இன்கான்சீவபிள் பொட்டன்சி, கருணையானவர், ரொம்ப பலசாலி, ரொம்ப ஸ்வீட்டு. அவரே புரிஞ்சுக்கணும்னாக்கா நீங்களா ஒரு ப்ராசஸ் உருவாக்க முடியாது. இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி அதெல்லாம் அங்க வேலைக்கு ஆகாது. அதனால யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த ப்ராசஸ் இப்ப என்ன? இந்த 6 தான் அந்த ப்ராசஸ். நீங்க வந்து அவரை புகழ்றது, நினைக்கிறது, அவரை பார்க்கறது, அவரை பத்தி வந்தனம் பண்றது, அவரை பத்தி கேட்கறது, அவரை வழிபாடு செய்யறது தான் இந்த ப்ராசஸ். அப்போ கிருஷ்ணர் வந்து இன்கான்சீவபிள் பொட்டன்சி, அதாவது வந்து அப்படின்னா ரொம்ப ஒரு உயரமான இடத்துல வந்து அவர் இருக்கிறாரு. அவரை வந்து அணுகிறதுக்கு நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருந்தாலும் இந்த கருணை என்ற ஒரு விஷயத்தினால நம்ம வந்து அவரை அணுக முடியுது. ஆனாலும் நம்மளுக்குன்னு வந்து இப்ப எப்படி சொல்லலாம், ஒரு உதாரணம் பார்க்கணும். ஓகே, ஒரு உதாரணம். இப்ப வந்து இங்க பிரதமர் வராருன்னு வச்சுக்கோ. பிரதமர் வராரு, பிரதமரை பார்க்க போனோம்னாக்கா நல்ல ட்ரெஸ் கோட் இருக்கு. அவரை பார்க்க போறதுனாலே ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும். நீங்க இந்த மாதிரி சட்டையெல்லாம் போட்டுக்கணும், அந்த மாதிரி டக் பண்ணிக்கணும், சபாதி போட்டுக்கணும் அப்படின்னு. அதுதான் வந்து பிரதமரை பார்க்க போகக்கூடிய அந்த சூழ்நிலை. இப்ப என்கிட்ட வந்து அந்த பிரதமர் வந்து கருணையானவர் தான். ஆனா பிரதமரை சந்திக்கணும்னாக்கா இந்த தகுதிகள் எனக்கு தேவைப்படுது. இப்ப பிரச்சனை என்னன்னா, என்கிட்ட ஒரு நீட்டுக்கு சட்டை இல்லை, ஒரு நீட்டு சிலுவார் இல்லை, ஒரு சப்பாத்தி இல்லை. இப்ப நான் எப்படி போய் பிரதமரை பார்க்க போறேன்? புரியுதுங்களா? கிருஷ்ணர் கருணையானவர் தான். ஆனால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அழுக்காரங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப நம்ம போய் கிருஷ்ணன் அணுகிறதுக்கு நம்மளுக்கு உண்மையை பார்க்க தகுதி இருக்கான்னு கேட்டா கிடையாது. இதுதான் பக்தர்களுடைய மனோபாவம் தான். அப்போ எந்த வகையான தகுதியும் இல்லாத நான் கருணையாக இருந்தாலும் ரொம்ப எட்டா கனியா இருக்கக்கூடிய பகவானை எப்படி அணுக முடியும்? எப்படி அணுக முடியும்? இது இந்த 6 வந்து அதனுடைய வழிமுறைகள். இருந்தாலும் நம்ம கிட்ட தான் நிறைய அந்த இம்பெடிமெண்ட்ஸ்னா குற்றங்கள் நிறைய இருக்குது. எப்படி வந்து நீங்க வந்து அணுக முடியும் அப்படின்னாக்கா, விஸ்வசங்கர் டாக்கூர் சொல்றாரு, all the impurities blocking attainment of the Lord are destroyed சொல்றாரு. இந்த அழுக்காரங்கள் எல்லாமே வந்து உடனடியாக ஒழிக்கப்படும் சொல்றாரு. எப்போ? by glorifying and remembering the Lord சொல்றாரு. யார் ஒன்று பகவானை பத்தி பாடுறதும் பகவானை பத்தி நினைக்கிறானோ இந்த அழுக்காரங்கள் எல்லாமே வந்து போக்கப்படும் சொல்றாரு. உனக்கு சட்ட சிலுவாரி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீ அந்த இடத்துக்கு போ. பிரதமர் வராரு, உனக்கு சட்ட சிலுவாரினா பரவாயில்ல, பிரதமர் உனக்கு வந்து அந்த சட்ட சிலுவாரை கொடுப்பாருன்னு சொல்றாப்புல. உனக்கு நிறைய குற்றங்கள் இருக்கு, அதற்காக நீ அந்த பக்கம் போகாம இருக்கக்கூடாது. நீ அங்க போ. எப்படி போகணும்? பகவானை பத்தி கேட்கறது, அவருடைய புகழை வந்து பாடுறதுனால இந்த கொண்டாமினேஷன், இந்த அழுக்காரங்கள் வந்து உன்னை விட்டு போகும் என்று வந்து சொல்றாரு. அப்போ ஜீவ கோஸ்வாமி என்ன சொல்றாருனாக்கா, இந்த அழுக்காரங்கள், அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த அழுக்குகள் போகும்னாக்கா அவர் வந்து அவதாரமா தான் வந்து இங்க செய்யணும் என்று அந்த அவசியம் கிடையாது. அவருடைய நாமத்தையோ அவருடைய புகழையோ சொன்னாலே அந்த அழுக்காரங்கள் நம்மளை விட்டு போகிவிடும் என்று ஜீவ கோஸ்வாமி சொல்ற. ஏன்னா பகவானுடைய நாமத்துக்கும்
பகவானுடைய ரூபத்துக்கும் பகவானுடைய குணத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. நம்மளுக்கு வேணா பாக்குறதுக்கு அப்படி தெரியலாம். அப்ப பிரபுபாதர் சொல்றாரு, நீங்க என்ன பிரபு இப்படி பேசுறீங்க, கிருஷ்ணன் நம்ம பார்க்கவே முடியலையே, எப்படி அப்புறம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்கன்னாக்கா பிரபு அந்த பிரபாதர் சொல்றாரு, ஒரு உண்மையான பக்தருடைய மனோபாவத்தை பிரபுபாதர் சொல்றாரு. எப்படி அவன் நினைக்கணும் அப்படின்னாக்கா பிரபு சொல்றாரு, devotees need not be disappointed in the physical absence of the Lord, though they may be think of not being associating with him. ஒரு பக்தன் என்பவன் வந்து பகவானுடைய நேரடியான காட்சி பார்க்காம நான் வந்து இருக்கலாம், நான் வந்து அவருடைய உறவாளன்னு நினைக்கலாம். ஆனா பிரபு சொல்றாரு, the devotional process of chanting here remembering can give us a desired result of associating with the Lord by discharging transcendental loving service. நீங்க இது செய்யறதுனாலேயே நீங்க வந்து பகவானுடைய நேரடியாக தொடர்பு வச்சுக்கலாம்னு சொல்றாரு. என்ன என்ன செய்யணும் நீங்க வந்து பிரபு சொல்றாரு, chanting, hearing and remembering. பகவானை பத்தி ஜபம் பண்றது, கேட்கறது, அவரை வந்து நினைக்கிறது. நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், நான் உங்ககிட்ட சொல்றது நீங்க கேட்கறது வந்து பொழுதுபோக்கு இல்லை, எனக்கும் நிறைய வேலை இருக்கு. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட சொல்றது நீங்க உங்களோட டைம் பாஸ்க்காக செய்யறதுக்கு இந்த இடம் கிடையாது. அதுக்கு நானும் ஆள் கிடையாது. நீங்க எவ்வளவு பிஸியோ அதே மாதிரிதான் நானும். அப்போ நம்ம இந்த பேசக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா பகவானுக்கும் இந்த விஷயத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. அப்போ அந்த விஷயம் உங்களை வந்து பெனிட்ரேட் பண்ணும் பொழுது உங்களுடைய அழுக்காரங்கள் வந்து குறையும். அதுதான் வந்து நம்ம இங்க வந்து பாக்குறோம். அடுத்து 16வது ஸ்லோகம். சர்வ மங்களம் பொருந்திய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை மென்மேலும் நான் சமர்ப்பிக்கின்றேன். புக்தி கூர்மை உள்ளவர்கள் அவரது தாமரை பாதங்களில் சரணடைவதன் வாயிலாக நிகழ் மற்றும் எதிர்கால வாழ்வுகளின் எல்லா பற்றுகளிலிருந்தும் விடுபட்டு சிரமமின்றி ஆன்மீக வாழ்வை நோக்கி முன்னேறுகிறார்கள். இப்போ அவ்வளோ பெரிய கிருஷ்ணருக்கு அவ்வளோ கருணை இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நிறைய என்ன இருக்கு, என்ன சொல்லலாம், இல்ல என்ன சொன்ன போது அழுக்குகள் நிறைய இருக்குது. அப்ப கிருஷ்ணருக்கு வந்து கருணை அங்க இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, அந்த அறிவாளிகளுக்கு டிரான்ஸ்லேஷன் தான் சொல்றாரு, நீங்க பார்க்கலாம். The highly intellectual simply by surrendering the lotus feet are relieved of all attachment. இப்போ உங்களுக்கு அழுக்காறுகள்லாம் நீங்க போகணும்னாக்கா நீங்க என்ன பண்ணணும், simply surrender to the Lord. இப்ப நீங்க பகவான் சரண்டர்னா சும்மா வாயில சொல்ற சரண்டர் கிடையாதுங்க. சரண்டர்னா இந்த ப்ராசஸ் எடுக்கணும் நம்ம, அதான் சரண்டர். இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் எடுத்து நீங்க கடைபிடிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய இம்பெடிமெண்ட்ஸ், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளும் வந்து போகும். உங்களோட முயற்சியால் இல்ல, யாருனால, பகவானுடைய கருணையினால. அது நீங்க புரிஞ்சுக்கணும். அங்க ஆச்சாரியர்கள் அழகான வந்து உரை எழுதுறாங்க. இப்ப இந்த பெர்ஃபெக்ட் லைஃப், ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கை வந்து நம்மளால வந்து சுலபமாக அடைய முடியும் என்று சொல்றாரு. அந்த சுலபமாக அடையணும்னாக்கா அதனுடைய பாதை வந்து இந்த பக்தி முறை. அந்த பக்தி முறைனாக்கா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குனாக்கா கீர்த்தனம், ஸ்மரணம், இக்ஷணம். பகவானை பத்தி கேட்கறது, பாடுறது, நினைக்கிறது. இது மூணும் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் நிறைஞ்சு இருந்துச்சுனாக்கா அவன் எவ்வளவு அழுக்குகள் இருந்தாலும் தூய்மைப்படுத்தப்படுவான். அப்போ இதை யார் பேசுறான்னு நம்ம முத பார்க்கணும். யார் பேசுறா? சுக்கதேவ கோஸ்வாமி பேசுறாரு. என்ன சொல்றாரு? ஆக்சுவலி அவருடைய பிளாட்ஃபார்ம் இது சம்பந்தமே டிஸ்கஷன் இது பார்க்கணும். அவரே ஒரு பிரம்ம ஞானத்தினால இருக்கிறாரு. இப்ப சுக்கதேவ கோஸ்வாமியே அவர் இப்படி ஒரு நீச்சனா அவர் நினைச்சுக்கிட்டு இவ்வளவு புகழா பேசுறாருனாக்கா நம்மள போல எலும்பன் வந்து எப்படி நடந்துக்கணும் பகவான்கிட்ட நம்ம வந்து கத்துக்கணும். அதுல இருந்து முதல்ல தத்துவ புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். அப்புறம் வந்து நம்மளுக்கு பாவா பிரேமா போகலாம். தத்துவ புரிதல் இல்லாமல் அது நடக்காது. இங்க நாலு தூணு தான் அங்க வந்து இதுக்கு அஸ்திவாரமே. ஒரு தூண் சரிஞ்சிருச்சுன்னா கூட முடிஞ்சு. இப்ப பிளாஸ்டிக் தூண் வச்சிருக்கலாம், ஒரு 10 நாள் பிளாஸ்டிக் தான் விழுந்துரும்.
நம்ம அந்த ஃபண்டமெண்டல் பிலாசபி, அடிப்படை தத்துவம் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு வந்து. அது நம்ம வந்து முக்கியமா வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து இங்க சொல்றாங்க 17. இதுக்கு முன்னாடி 6 வகையான முறைகளை வந்து சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. இப்ப 6 வகையா பயிற்சி பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி வந்து பூரணத்தை அடையறாங்க என்று சொல்றாரு. படிங்க 17. உடைமை வாய்ந்த பெரும் முனிவர்கள், பெரும் கொடை வள்ளல்கள், சிறந்த உழைப்பாளிகள், பெரும் தத்துவவாதிகள், யோகிகள், வேத மந்திரங்களில் தலை சிறந்த ஓதுவார்கள் மற்றும் வேத நியமங்களை உறுதியாக பின்பற்றுபவர்கள் ஆகியோர் தங்களது தலை சிறந்த பண்புகளை பகவானின் தொண்டிற்காக அர்ப்பணிக்காமல் எவ்வித நற்பயனையும் அடைய முடியாது என்பதாலே அந்த சர்வ மங்களம் பொருந்திய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நான் மென்மேலும் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். தபஸ்வினோ தனபரா யசஸ்வினோ மனஸ்வினோ மந்திரவிதா சுமங்கலா. இந்த 6 வகையா வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வந்து எந்த வகையான இலக்கியமே வந்து அவங்களால வந்து பார்க்க முடியாது. எப்ப பகவானுக்கு வந்து அவங்க வந்து இதை வந்து டெடிகேட் பண்ணலாம். அதான் சொல்றாங்க. இந்த எல்லா செயல்களுமே வந்து யாரு திருப்திக்காக செய்யணும்? கிருஷ்ணனுடைய திருப்திக்காக செய்யணும். அதன் மூலியமாக தான் இதனுடைய பலனை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படின்னா இங்க வந்து என்ன, நம்மளுடைய சென்ஸ் கிரெடிபிகேஷனை ஒரு மூலையில ஒதுக்குறாங்க. எதை செய்தாலும் கிருஷ்ணன் திருப்திக்காக செய்ய வேண்டும் என்று இங்க 17, 18. அப்போ இந்த கிருஷ்ணர் வந்து இவ்வளவு பெரியவர், இவ்வளவு கருணையானவர், இதெல்லாம் செய்யறாருனாக்கா இவரை அணுகிறதுக்கு குவாலிபிகேஷன் தேவையா? இவங்க சொல்றாங்க 18. கிராத ஆண பூண ஆந்திர புலிங்க புல்கச ஆவிர சும்ப யவன கச இனங்களை சேர்ந்தவர்களும் பாவ செயல்களில் பற்று கொண்டுள்ள மற்றவர்களும் கூட சர்வ வல்லமை படைத்த பகவானின் பக்தர்களிடம் தஞ்சமடைவதால் தூய்மை அடைய முடியும். அந்த பகவானிடம் எனது தாழ்மையான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். அப்போ இப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரலாம், நீங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரலாம், நீங்க தமிழ்நாட்டுல இருந்து வரலாம், நீங்க வந்து ஆந்திரால இருந்து வரலாம், நீங்க கேரளால இருந்து வரலாம், இந்த ஸ்டேட்ஸ்லாம் நீங்க ரிப்போர்ட்ல பார்க்கலாம். நீங்க எங்க இருந்து வேணாலும் வரலாம். நீங்க இந்த நாட்டுல இருந்து வர்றதுனால நீங்க வர முடியாதுன்னு தான் கிருஷ்ணன் வந்து அங்க சொல்லல. அதுதான் வந்து இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. பார்க்கலாம். எல்லாருமே வந்து அவர்களுடைய பாவ செயல்கள்னால வந்து கேன் பி பியூரிஃபைட்னா தூய்மை அடைய முடியும். எப்படின்னாக்கா எப்படி எப்படி அப்பதான் குழந்தைய படிச்சாரு. எப்படி? எஸ், பை டேக்கிங் த அசோசியேஷன், பை டேக்கிங் ஷெல்டர் ஆஃப் டிவோட்டீஸ் ஆஃப் த லார்ட். ஒரு பக்தருடைய சவகாசத்தினால இதெல்லாமே வந்து சாத்தியம் என்று நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். பிரபுபாத் ரிப்போர்ட் எடுக்கிறாரு. The conclusion is that proper conclusion கொடுக்கிறாரு. Being all powerful can under any and every circumstances accept anyone from any part of the world, either personally or through his bona fide manifestation. பகவான் வந்து சர்வசக்திமானா இருக்கிறதுனால எங்க இருந்து வந்தாலும் யாரு வந்தாலும் அவரால ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ இங்க வந்து ஆச்சாரியர் வந்து உரை எழுதுறாரு. என்ன சொல்றாருனாக்கா, உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்க வந்து இந்த வரிசையில கொடுக்குறாரு இல்லையா, நீங்க எதுல வேணா நீங்க வரலாம், எதுல வந்தாலும் அது வந்து அது வந்து உங்களுடைய ஒரு தடை கிடையாது. யார் ஒருவன் ஒரு பக்தர்கிட்ட சரணம் அடைஞ்சு அந்த பக்தரை குருவாக ஏற்று அந்த பக்தருக்கு சேவை பண்றானோ அவனுடைய இந்த சொன்ன பாவங்கள், ஏன்னா இந்த பேர்த் வந்து ஒரு சென்ஸ்ல பாத்தீங்கன்னா அவனுடைய பிராரப்த கர்மானாலதான் நம்மளுக்கு வந்து வருது, முன்னாடி செய்த கர்மானால. அப்போ இது எல்லாமே வந்து தூய்மையாக்கப்படும் என்று வந்து இங்க சொல்றாரு. அப்ப இங்க கிருஷ்ண பக்தியோடைய பொட்டன்சியை பத்தி இங்க சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்தியை டிவோட்டி மூலியமாக ஷெல்டர் எடுத்து இது பிராக்டிஸ் பண்ணோம்னாக்கா நம்ம வந்து உயர்கதியை அடைய முடியும் என்று இங்கே நம்ம பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகம் 19. முக்தி பெற்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் அவரே பரமாத்மாவாகவும் பரமபுருஷராகவும் உள்ளார். வேதங்கள்
தர்மசாஸ்திரங்கள் மற்றும் தவம் ஆகியவற்றின் உருவமாக இருப்பவரும் அவரே. அவர் பிரம்மதேவர், சிவபெருமான் மற்றும் எல்லாவித போலி பகட்டுகளுக்கும் அப்பாற்பட்டவர்கள் ஆகியோர்களால் துதிக்கப்படுகின்றார். பெரும் பயபக்தியுடன் பூஜிக்கப்படுபவரான அப்பரமபுருஷர் என்னிடம் தயவு காட்டுவாராக. அப்போ பகவான் வந்து ரொம்ப பெரியவர் சொல்றோம். அந்த குவாலிட்டிஸ் வந்து எடுத்து சொல்றாரு சுகதேவ கோஸ்வாமி. 5 குவாலிட்டி சொல்றாரு. முதல் சொல்றாரு ஆத்மமவாதாம் அதிஸ்ரவாஷ் த்ரிமயோ தர்மமயாஸ் தபோமயா. முதல்ல சோல் ஆஃப் த செல்ஃப் ரைடர் சோல், அவர் தான் சுப்ரீம் லார்ட். வேதத்தோடைய பர்சானிஃபைட் வேதாஸ், தர்ம மயாஸ் ரிலிஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸ், தர்ம சாஸ்திரத்துடைய பர்சானிஃபிகேஷன், தப்போமயா எல்லா வகையான ஆஸ்டிரிட்டிஸ், எல்லா தவங்களுக்கும் இருக்கக்கூடிய அவர் தான் வந்து ஆதாரம் என்று அவருடைய சொல்றாரு. அப்போ இங்க ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து வெவ்வேறு முறைகளை வந்து பின்பற்றலாம் உங்களுடைய இலக்கை அடையறதுக்கு. ஆனா வழிபாடு செய்யக்கூடிய யாரு? கிருஷ்ணர் மட்டும். அந்த பாதை பக்தி. அதுதான் வந்து இங்கே சொல்றாரு. அடுத்து எத்தனை ஸ்லோகம்? 20. பக்தர்களின் வழிபாட்டுக்குரிய வரும் யது வம்சத்தை சேர்ந்த அண்டக மற்றும் விருஷ்ணி போன்ற அரசர்களை காப்பவரும் அவர்களால் போற்றப்படுபவரும் எல்லா லட்சுமி தேவிகளுக்கும் கணவரும் எல்லா யாகங்களையும் நிர்வகித்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் வழிகாட்டியாய் இருப்பவரும் எல்லா புத்தியையும் ஆள்பவரும் ஆன்மீக மற்றும் ஜட உலகங்கள் அனைத்திற்கும் உரிமையாளரும் மேலும் மண்ணுலகில் தோன்றிய மிக சிறந்த அவதாரியுமான அனைவரிலுமே பரமமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என் மீது கருணை கொள்வாராக. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஸ்ரீயபதி, யக்ஞபதி, பிரஜாபதி, தியம்பதி, லோகபதி, தராபதி, பதிர்கதி, சாந்தக, விருஷ்ணி சாத்வதம், பிரசீடதாம் மே பகவான் சதாம்பதி என்ற இந்த பகவான் தான் வந்து எல்லாருக்கும் ஷெல்டர். பதி என்றது வந்து 8 வாட்டி வந்து இங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. முதல்ல ஸ்ரீயபதி, ஸ்ரீயபதினாக்கா எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி. யக்ஞபதி, எல்லா யாகங்களுக்கும் அதிபதி. பிரஜாபதி, லீடர் ஆஃப் த லிவிங் என்டிட்டிஸ், உயிர்வாளிகளுடைய தலைவன். தீயம், இன்டெலிஜென்ஸ், அறிவுடைய மாஸ்டர். லோகபதி, தராபதி, இந்த லோகத்துக்கும் இந்த எர்த், இந்த பூலோகத்துக்கும் அவர் தான் தலைவர். பதி கதி சாந்தக, விருஷ்ணி சாத்வதாம், விருஷ்ணி குலத்துக்கு எது குலத்துக்கு தலைவர். பிரசீதத்தம் மே பகவான் சதாம்பதி, சதாம்பதினாக்கா பக்தர் குலத்துக்கு தலைவர். சோ இந்த பகவான் வந்து முன்னாடி வந்து வெவ்வேறு ப்ராசஸ் சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் தலைவர் யாரு? ஸ்ரீயபதி, யக்ஞபதி, தர்மபதி, எல்லாத்துக்குமே வந்து கிருஷ்ணர் தான் வந்து மாஸ்டர். அவர் தான் வந்து பதி என்று வந்து இங்கே சொல்றாங்க. அடுத்து 21. முழுமுத கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரே முக்தி அளிப்பராவார். அதிகாரபூர்வமானவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒவ்வொரு வினாடியும் அவரது தாமரை பாதங்களை நினைவிக் கொள்வதன் மூலமாக சமாதியில் ஆழ்ந்துள்ள பக்தர்களால் வரமற்ற பரமபுருஷரை காண முடியும். ஆயினும் கற்றறிந்த மன கற்பனையாளர்கள் தங்களுடைய சரண சித்தத்திலேக்கேற்ப அவரை பற்றி எண்ணுகின்றனர். பெருமான் என்னிடம் கருணை கொள்வாராக. சொல்றாரு ப்ரொஃபசர் டிரான்ஸ்லேஷன்ல, by thinking his lotus feet every second, following footstep of authorities, following the footstep of authorities, பூர்வ ஆச்சாரர்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்ற வேண்டும் சொல்றாரு ப்ரொஃபசர். The devotees in trance can see the absolute truth. The learned mental speculators think of him according to their whims. May the Lord be pleased with him. அப்போ இங்க வந்து நம்ம பார்க்கலாம், சுகதேவ கோஸ்வாமி பகவானுடைய திருவடியில வந்து அவருடைய கவனத்தை வந்து செலுத்துறதாக வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பிரபுபாதர் வந்து இந்த புறப்பாட்டுல வந்து ஒரு அழகான ஒரு உரை எழுதுறாரு. பிரபு சொல்றாரு, அந்த குலசேகர ஆழ்வாருடைய பிரார்த்தனை வந்து அங்க போட்டிருப்பாரு, கிருஷ்ணா துதியா கஜபன். அந்த ஸ்லோகத்துக்கு பிரபு வந்து ஒரு உரை எழுதுறாரு. There is intimate relationship between a swan and the lotus stem. Swanna அன்னபக்ஷிய
அன்னத்துக்கும் தாமரை ஸ்டெம், தாமரை தண்டுக்கும் வந்து ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு. So the comparison is very appropriate. Without becoming a swan or Paramahamsa, one cannot enter into the network of the lotus feet of the Lord. ஒரு பரமஹம்சானாக்கா ஒரு பக்தராக நீ ஆகாத வரைக்கும் நீ வந்து பகவானுடைய திருவடி பக்கத்து நீ முதல்ல போக முடியாது என்று வந்து இங்கே சொல்றாரு. இந்த அன்னபக்ஷி முக்கியமா இங்க ஏன் வந்து எடுக்கிறாங்கன்னா எக்ஸாம்பிளா, அதுக்கு வந்து பெரும்பாலுமே வந்து அது வந்து ஒரு நல்ல குணத்துல இருக்கக்கூடிய ஒரு பறவை. அப்போ பக்தர்கள் வந்து பக்தர்களுடைய மனம் எப்படி இருக்கணும்னாக்கா அன்னபக்ஷியை போல இருக்க வேண்டும். அவங்க எப்பவுமே வந்து நல்ல சிந்தனை இருக்க வேண்டும். அந்த அன்னபக்ஷி எங்க விளையாடும்? அன்னபக்ஷி விளையாடுறதுனாக்கா அந்த வாட்டர் வந்து எப்பவுமே வந்து கிளீனா இருக்கணும். அது வந்து இந்த மாதிரி குட்டை குளத்துலாம் ஈத்து தான் ஓடும், அன்னபக்ஷி ஓடாது. ஈத்தையோடைய டிரான்ஸ்மைக்ரேஷன் அன்னபக்ஷியோ இல்லை அன்னபக்ஷி ஈத்தை எல்லாம் கிட்ட கிட்ட தான் இருக்கு. எனிவே அப்ப இந்த அன்னபக்ஷி வந்து சுத்தமான இடத்துலதான் வந்து இருக்கும். அப்ப சுத்தமான இடத்துல இருக்கும்பொழுது அந்த தாமரையுடைய தண்டு அதன் மீதுதான் அதனுடைய நோக்கம் இருக்கும். அப்ப பக்தர்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தண்டு எதுப்ப பகவானுடைய திருப்பாதம். அப்ப நம்மளுடைய ஸ்வான்னாக்கா நீங்களாம் உடனே அன்னபக்ஷியா போயிட்டு குளத்தை குச்சிடாதீங்க, நம்ம அது சொல்லலைங்க. உங்களுடைய மனதை அன்னபக்ஷியாக நீங்க மாற்ற வேண்டும், அதுதான் வந்து நீங்க சொல்றோம். அது வந்து ரொம்ப அழகான ஒரு மேற்கோள் வந்து சித்தனை சரிதாமத்திலிருந்து எடுத்து காமிக்கிறாங்க. அதுல அவங்க சொல்றாங்க, கிருஷ்ணோ கீர்த்தன கான நர்த்தன கலா பதோஜனி பிராஜிதா. அவங்க சொல்றாங்க, சத் பக்தாவளி ஹம்ச சக்கர மதுபா ஸ்ரேணி விஹார பார்ஷதம் கார்ணானந்தி கலா தவனீர் கஹத்துமே ஜீவ மரு பிராக்னே. இது ஆதிலீலா 2வது அத்தியாயம் 2வது ஸ்லோகத்துல வந்து இந்த ஸ்லோகம் சொல்லப்படுகிறது. என்ன சொல்றாங்கன்னாக்கா, கிருஷ்ண கீர்த்தன கான நர்த்தன கலா பதோஜனி பர்ஜிதா. அப்ப கிருஷ்ணனுடைய கீர்த்தன், கிருஷ்ணனுடைய கானம்னாக்கா அவருடைய இந்த பாடல்கள், இசைகள், நர்தனம் நடனம், கலா பதஞ்சலி, இது எல்லாமே வந்து என்னத்துக்கு ஒப்பிடுறாங்கனாக்கா இது எல்லாமே வந்து தாமரைகளாம். இந்த கிருஷ்ண கீர்த்தன், அவரை பத்தி ஆடுறது, அந்த ஸ்மரணம் பண்றது, இது எல்லாமே வந்து தாமரையில ஒப்பிட செய்றாங்க. தாமரை எங்க வரும்? பெரும்பாலும் ஒரு ரிவர் தண்ணியில தான் வரும். அப்போ இந்த கிருஷ்ண கீர்த்தனம், ஸ்மரணம், இதெல்லாமே வந்து ஒரு தாமரையாக இருக்கும் பொழுது அந்த தாமரைக்கு தண்ணி என்னது? அதுதான் வந்து இங்க ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு லீலைன்னு சொல்றாங்க. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு லீலை தண்ணி. அந்த தண்ணியில நிறைய தாமரைகள் இருக்குது. என்னென்ன தாமரைகள்? கிருஷ்ண கீர்த்தன கானன மர்த்தனன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தாமரை செடிகள் வந்து இங்க இருக்குது. இப்போ அந்த சைதன்ய மகாபிரபுடைய அந்த லீலை ரிவர் நான் தமிழ்ல நதியில வந்து வெறும் தாமரை மட்டும்தான் இருக்குதா? இல்ல, என்ன இருக்குது? இங்க வந்து 4 வகையான மிருகங்களை சொல்றாங்க. ஹம்ச சக்கர மதுபா ஸ்ரேணி விஹார பர்ஷதம். அது வந்து அன்னபக்ஷி, தேனி, அந்த மாதிரி பி, இது மாதிரிலாம் 4 மிருகத்தை சொல்றாங்க. அப்போ இவர்கள்லாம் யாரு? இந்த அன்னபக்ஷி, இந்த ஹம்சா, சக்ரா, மதுபா, இதெல்லாம் யாருனாக்கா இந்த பக்தர்கள். எந்த பக்தர்கள்? சைதன்ய மகாபிரபுவோடைய பக்தர்கள். அவங்க என்ன பண்றாங்க? இந்த முன்னாடி சொன்ன அந்த தாமரையில வந்து அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. இப்ப தாமரை இருக்குது, அன்னபக்ஷி இருக்குனாக்கா அதனுடைய நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா? அதே போல இந்த பக்தர்கள் எல்லாம் இந்த அன்னபக்ஷி, இந்த உயர்ந்த பறவைகளை போல அதுல இருக்கக்கூடிய தாமரை வந்து நம்மளுடைய ப்ராசஸ் என்னது? கீர்த்தனம், ஸ்மரணம், இது எல்லாமே. ஆனா அந்த நதி ஓடுது இல்லையா, தண்ணி இல்லைன்னா எதுவுமே இல்லை. இப்ப தண்ணி இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு வந்து செடிலாம் இருக்குது. இப்ப தண்ணி இல்லைன்னா என்ன வரும்? ஒண்ணுமே வராது. அப்ப தண்ணி யாரு? ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவோடைய லீலைகள் என்று இங்க சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம உடனே நினைச்சிருக்கிற கவிராஜ் கோஸ்வாமி அழகா சொல்றாரு, நம்ம உடனே நினைக்க கூடாது நானும் வந்து அன்னபக்ஷி ஆகணும்னு நினைக்க கூடாது. ரைட் தானே? உடனே நானும் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, கர்ணானந்தி கலாதவனீர் வஹதுமே ஜீவ மரு பிராக்னே. அந்த உயர்ந்த தண்ணி, எந்த தண்ணி?
சைதன்ய மகாபிரபு என்ற தண்ணி, பக்தர்கள் இருக்கக்கூடிய தண்ணி, கீர்த்தனம் இருக்கக்கூடிய தண்ணி என்னுடைய வறண்டு போன நாக்குல ஓடட்டும் சொல்றாரு. அவர் உடனே சொல்ல, நான் போய் அதை கலந்துக்கணும்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய வறண்டு போன நாகத்துல இந்த சைதன்ய மகாபிரபுடைய லீலைகளை ஓடட்டும்னாக்கா குளோரிஃபை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் என்று கிருஷ்ணதாஸ் கோசாமி சைதன்ய சரிதாமிரத்தை ஆதிலீலா நீங்க வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த ஸ்லோகம். அடுத்து 22. படைப்பின் ஆரம்பத்தில் பிரம்மாவின் சக்தி வாய்ந்த அறிவை அவரது இதயத்திலிருந்து கொண்டு பெருக்க செய்து படைப்பை பற்றியதும் தம்மை பற்றியதுமான முழு அறிவை அவருக்குள்ளே எழச் செய்தவரும் பிரம்மனின் வாயிலிருந்து படைக்கப்பட்டதை போல் காணப்பட்டவருமான பகவான் என்னிடம் கருணை கொள்வாராக. அப்போ இந்த வேத ஞானம் வந்து இங்க டிரான்ஸ்லேஷன் பிரபுபாதம் சொல்றாரு, அந்த பகவான் ஆரம்பத்துல எப்படி பிரம்மாவுக்கு அந்த உபதேசத்தை கொடுத்து பிரம்மாவுக்கு ஒரு தெளிவை கொடுத்தாரோ அவரும் என் மீது வந்து திருப்தி அடைய வேண்டும். ஏன்னா பிரபுபாதர் முன்னாடி என்ன சொல்றாரு, உட்கார்ந்து பேசுறவன் வந்து எப்பொழுதுமே யாருடைய சக்தியை நம்பி இருக்கணும், கிருஷ்ணனுடைய சக்தியை நம்பி இருக்கணும். அப்போ சுகதேவ கோஸ்வாமி என்ன பண்றாரு, ஒரு உதாரணத்தை எடுக்கிறாரு. ஏற்கனவே பிரம்மாவுக்கு நீங்க தெரிவிச்ச மாதிரி என்னுடைய வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க, நீங்க வந்து சந்தோஷம் அடைய வேண்டும் என்று சொல்றாரு. அப்ப பகவானுடைய கருணையை வந்து அவரு இன்வோக் பண்றாரு. அவரு பேசுறதுக்கு முன்னாடி எடுத்தவன மிஷின் கன் தூக்கிட்டு அடிக்கல யாரையும் அவரு. அடுத்து 23. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதன் வாயிலாக மூல பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகின்றார். 16 பிரிவுகளை கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாகவே உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜட குணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுத கடவுள் கருணை கூர்ந்து எனக்கு கூற்றுகளை கௌரிப்பாராக. அப்ப என்ன சொல்றாரு, அந்த சக்தி அந்த 16 வந்து நம்ம வர சாப்டர்ல பார்க்கலாம். அந்த சக்தியான கடவுள் வந்து என் மீது வந்து கொஞ்சம் கருணை கொடுக்க வேண்டும் என்று சுகதேவ கோஸ்வாமி வந்து அங்க வந்து பிரார்த்தனை பண்ற எழுதுறாரு. Devotees always think of himself an instrument for anything successful carried out. He declines to take credit. இதுதான் டிவோட்டட் குவாலிட்டி. ஏன் மாலை போடல, ஏன் என் காலை கழுவுல, ஏன் எனக்கு வந்து பிரசாதம் முதல்ல பந்தியில கொடுக்கல, இதெல்லாம் டிவோட்டி குவாலிட்டி இல்ல. அவர் சொல்றாரு, இது எதுக்குமே வந்து அவன் வந்து கிரெடிட்னாக்கா எதையும் எதிர்பார்க்க கூடாது. அதே சமயத்துல எதாவது செஞ்சுட்டு இந்த கோயில் நான் தான் கட்டினேன், இந்த ஏன் என் பேர் இங்க போட்டு போடலாம் கேட்க கூடாது. கோயில் உன் கோயில் இல்ல, கோயில் கிருஷ்ணனோட கோயில், உன் பேரை போட்டு நான் என்ன பண்ண போறோம் அவன் நினைக்க கூடாது. அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த கோயில் கட்டுறதோ இல்ல இந்த பக்தரை உருவாக்குறதுக்கோ இதெல்லாம் காரணம் யாரு, குருவும் கிருஷ்ணாவும். எந்த கிரெடிட்னாக்கா எந்த ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா டிவோட்டியோட நினைப்பே என்னது, நான் வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லாத. என்கிட்ட சமயத்துல கேட்பாங்க, பிரபு பிளஸ் பண்ணுங்க பிரபு வந்து என் கீதா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட ஆன்லைன் செய்யும் போது. நான் சொன்னேன், நம்மளே இங்க தத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம், என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் கேட்குறீங்களா அப்படின்னு வந்து ப்ரோப்பர் பிரணாமம் கொடுப்பேன். ஸோ அதே போல டிவோட்டி என்னன்னாக்கா அவன் வந்து தாஸ்து என்ன உனக்கு பிரச்சனை, காசா ஓகே என்ன 5 நாள் காசு வந்து ஆசீர்வாதம் பண்ண முடியாது. உனக்கே ஒன்னால ஆசீர்வாதம் பண்ண முடிச்சுக்கல, நீ எப்படி மத்த ஆசீர்வாதம் பண்ண முடியும்? பியூர் டிவோட்டி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்னா அவங்களால முடியும். முதல்ல நான் ஏன்னா இப்ப என்ன பிரச்சனைனா, பௌதீக ரீதியா வந்து நம்மளுக்கு எந்த வகையான செல்வாக்கும் கிடையாது. இப்ப என்னை போய் வெளியில விட்டீங்கன்னா, இந்த டிவோட்டி வேஷத்தை கலைச்சிட்டு வெளியில போய் விட்டீங்கன்னா எனக்கு பணமும் இல்லை, சமுதாயத்தோட அந்தஸ்தும் இல்லை. ரைட் தான் ப்ரோ, ஒரு பைசா மதிக்க மாட்டோம். ஆனா இங்க வந்தோம் என்ன பண்ணிடுறோம், ஐயோ பிரபு பெரிய பிரபுக்கு ஒரு மாலையை போட்டுடுறோம், பிரபு ஒரு பெரிய சீட்டை கொடுத்துட்றோம், இவரும் நீங்க நல்லா பேசுறீங்க பிரபு, பேசிக்கிட்டே இருங்க பிரபுன்னு இன்னும் அவரை என்ன சொல்றது ஹைப் பண்ணி விட்டுருவீங்க அவரை. சும்மா அந்த சங்க ஊதி கருத்தாண்டா ஆண்டின்ற கதையாயிரம் கடைசியா. அப்ப அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு இது அனுபவம் இல்லை பிரபு. ஏன்னா வெளியில அவன் ஒரு பைசா மதிக்க மாட்டான். இப்ப திடீர்னு வந்து விட்டவன சீட்டு மைக்கு புகழ் பெரிய பெரிய இடத்துக்கு போனா மாலாம் போட்ட உடனே அது ஒரு போதையா வந்து அப்படியே பிடிச்சி கீழே இருக்கும் அவனை.
ரொம்ப ஆபத்தான விஷயம். அது உங்களுக்கும் இருக்கலாம், யாருக்குமே இருக்கலாம். ஏன்னா நம்ம அப்ப நினைக்க மாட்டோம், நான் வெளியில இருந்தா உபயோகமும் இல்ல நம்ம நினைப்போம். என்ன நினைப்போம், சொசைட்டிக்கு நிறைய செஞ்சிருக்கிறோம், அதனாலதான் நம்ம மரியாதை பண்றாங்க, அந்த கான்சியஸ் தான் நம்மளுக்கு வந்து வரும். ஆனா சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு, பிரபுபாத பிற்பாடு என்ன சொல்றாரு, எந்த நல்லது நடந்தாலும் பக்தன் வந்து ஒரு கிரெடிட் எடுத்துக்க மாட்டான்னு சொல்றாரு. அப்ப நம்ம அந்த மாதிரிலாம் அபத்தமா வந்து நினைக்க கூடாது. அடுத்த ஸ்லோகம். வேத நூல்களை தொகுத்தவரும் வாசுதேவனின் அவதாரமுமான சில வியாசுதேவருக்கு எனது தாழ்மையான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். தூய பக்தர்கள் பகவானின் வாயிலிருந்து தோன்றும் அமிர்தம் போன்ற உன்னத அறிவை அருள்கின்றனர். இப்ப யாருக்கு அவருடைய வணக்கத்தை செலுத்துறாரு? வியாசருக்கு வந்து வணக்கத்தை செலுத்துறாரு. வியாசருக்கு வந்து வணக்கத்தை செலுத்துறாரு. Rasa dance and music. The pure devotees of the Lord, however, can, பாருங்க இது முக்கியமான பாயிண்ட் பிரபா சொல்றாரு. சில டிவோட்டிஸ் வந்து நம்மளுடைய இயக்கத்திலே வந்து உயர்ந்த கதைகளை பேசுறது தான் ஆசைப்படுவாங்க. இங்க அப்படி நடக்குது அப்படி நடக்குது. பிரபா அந்த purport சொல்றாரு, the pure devotees of the Lord, however, can equally release the nectar of the form of the profound philosophical discourse and the form of kissing of the Lord in the rasa dance, as there is no mundane distinction சொல்றாரு. நம்ம வந்து பகவானை பத்தி தத்துவபூர்வமாக பேசுறதும் அவருடைய லீலைகளை பேசுறதும் ஒண்ணுதான். அது நம்ம ஏன் புரிஞ்சுக்க முடியலனாக்கா, இங்க ஒன்னும் அழுக்காக இருக்கிறது. அதான் வந்து இங்க பிரபு சொல்றாரு. சோ ஏன்னா கிருஷ்ணனோட சப்ஜெக்ட் எல்லாமே வந்து டிரான்சென்டென்டல்னா வந்து எந்த வகையான கலங்கங்களும் அங்க கிடையாது. அப்ப நம்ம வந்து யாருடைய அடிச்சு விட்டு பின்பற்றணும்? இப்ப நம்ம வந்து இப்ப நான் வந்து ஒரு டிவோட்டியா இருக்கிறேன். இப்ப நான் வந்து ஆக்சுவலி டு பி ஃப்ரேங்க், நான் வந்து பாகவதம் படிச்சு முடிக்கிறேன்னு வச்சுக்கோமே. நான் வந்து உதாரணத்துக்கு பாகவதம் படிச்சு முடிக்கல. அப்ப நான் முதல்ல என்ன செய்யணும்? பிரபு உஜ்ஜூல் நீலாமணி பேசுங்க பிரபு. பிரபு இது என்னது லலிதா மாதவா பேசுங்க பிரபு, விகட மாதவா பேசுங்க பிரபுனாக்கா இது சரியா வருமா? நான் பாகவதமே நான் படிச்சு முடிக்கல, ரைட் தானே? இப்ப பாகவதமே படிச்சு முடிக்காதனா இதை விட உயர்ந்த விஷயத்துக்கு நான் எப்படி போக முடியும்? அது வந்து நம்ம ஆஃபென்ஸ் மென்டாலிட்டி அவங்க கிரியேட் பண்ணிடும், போயிட்டு நம்மளால ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஏன் வந்து இந்த நீங்க இந்த தாத்பரியத்தை என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, ஏன் வந்து பரீட்சித் மகாராஜும் சுகதேவ கோஸ்வாமி இவ்வளவு ஏன் பேசுறாங்க அப்படின்னாக்கா, கிருஷ்ணரை பத்தி முன்னாடி பின்னாடி நிறைய லீலைகளை பத்தி சொல்லப்படும். ஆனா அந்த லீலைகள் எல்லாமே வந்து மண்டேன் லீலைகள் கிடையாது என்பது வந்து இந்த கிரியேஷன் மூலியமா நம்ம வந்து பார்க்கணும், முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா கிருஷ்ணருக்கு சம்பந்தமே இல்லைன்னு வந்து நம்ம அடுத்து வர அத்தியாயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து நம்ம அதுக்குள்ள போக முடியும். நம்ம இதே நம்ம கோட்டையை விட்டுட்டோம்னாக்கா நம்ம அதுக்குள்ள போகும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓ அருமையா இருக்கு பிரபு அப்படியே. ஆனா அதனால ஒரு யாருக்கும் ஒரு என்ன யூஸ் இருக்காது. ஏன்னா நம்ம இருக்கவே நம்ம ஹிருதயம் வந்து கலங்கங்கள் இருக்கு. கலங்கங்கள் இருக்கும்போது உயர்ந்த லீலைகளை பேசும்பொழுது மனசு தப்பா நினைக்க ஆரம்பிக்கும். அதுல கிருஷ்ணன் எப்படி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் யோசனை பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா we are still contaminated. அதனால பிரபுபாதர் பல இடத்துல தான் எம்பசைஸ் பண்றாரு, என்னது இந்த path shown by பரீட்சித் and சுகதேவ கோஸ்வாமி. நம்ம இதுதான் ஃபாலோ பண்ணணும். என்னது ஆரம்பத்துல இருந்து நம்ம படிச்சுட்டு போகணும் என்று பிரபுபாதர் வந்து இங்கே சொல்றாரு. அடுத்து 25வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். அன்புள்ள அரசரே, முதலாக பிறந்தவரான பிரம்மாவிற்கும் அவரது பிறப்பின் ஆரம்பத்திலேயே பகவான் வேத அறிவை புகட்டினார். பகவான் தமது சொந்த மகனிடம் பிரம்மா நேரடியாக பேசியதை போலவே பிரம்மாவும் இவ்விஷயத்தை பற்றி நாரதர் கேட்ட கேள்விகளுக்கு தக்கவாறு விடையளித்தார். ஓகே, இப்ப என்ன சொல்றாரு சுகதேவ சுவாமி? நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா எப்படி பதில் சொல்றேன்? எப்படி பதில் சொல்றேன்? பிரம்மா நாரதர்கிட்ட எப்படி சொன்னாரோ அப்படி சொல்றேன். அப்படின்னா சுகதேவ கோஸ்வாமி இதை பத்தி தெரியாதா? ஏன் வந்து பிரம்மர் நாரதன் எடுக்கிறாரு? பிரபு அடக்கம்னு சொல்றாரு. பரம்பரா வேற. அடுத்த வாரம் பார்ப்போம். அது ஹரே கிருஷ்ணா. எனி கொஸ்டின் கமெண்ட்ஸ்? அடுத்த வாரத்துல இருந்து கொஞ்சம் டஃபா இருக்கும் சப்ஜெக்ட். கிரியேஷன்ல நம்ம போவோம்.
அது கொஞ்சம் நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா பெட்டு கொஞ்சம் தயாராகிக்கோங்க. உங்களுடைய என்ன கேள்விகள் தான் நீங்க கேட்கலாம், நம்ம முடிச்சுக்கலாம். எத்தனை ஸ்லோகம் இருக்கும்? சுகதேவ கோஸ்வாமி நீங்கள் கிருஷ்ணருக்கு ஈடானவர். என்ன பிரபுபாதர் முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறாரு, சமயத்துல நம்ம வந்து பக்தர்களுக்கு கூட பகவான் என்ற பெயரை வந்து சூட்டுப்போம். ஏன்னா பகவானுடைய குணங்கள் எல்லாம் பகவானுடைய சக்தினால அந்த பக்தர்களுக்கு இருக்கிறதுனால என்று பிரபுபாதர் முன்னாடி. அதற்காக அவர்கள் வந்து அவர்களை வந்து அந்த மாதிரி நினைச்சுக்க மாட்டாங்க. அவங்க பகவானை சிறந்த பக்தர்களாக இருக்கிறதுனால பகவானுடைய கருணையினால முன்னாடி பொறுப்போட்டு ஞாபகம் அந்த பொறுப்போட்டு அந்த பொறுப்போட்டு தான் சொல்றாரு. அதான் அடுத்து இந்த பரிசுத்து கேட்கிறாரு சொல்லிட்டு நேரா வந்து எது வம்சத்து அப்படின்னு கிருஷ்ணரே. எத்தனை ஸ்லோகம்? இந்த இந்த சாப்டர். ஓகே ஓகே சாப்டர் படைப்பு பத்தி கிரியேஷன் பத்தி தான். ஓகே பரிசுத்து கேட்கிறாரு இதெல்லாம் யாரு எல்லாம் படைக்கிறாங்க. ஓகே அப்ப அத பத்தி சொல்லிட்டு நேரா கிருஷ்ணர்கிட்டே நேரா வந்தாங்க. சரி, இது வந்து ஆச்சாரியர்கள் எப்படி? ஏன்னா ஜெனரலி வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பரிசுத்துக்கு எல்லாமே தெரியும். பரிசுத்துக்கு என்ன தெரியும்? கிருஷ்ணர் தான் கர்த்தான்னு தெரியும். பரிசுத்து இப்ப கேட்கல யார் கர்த்தான்னு கேட்கல, அந்த ப்ரோசஸ கேட்கிறாரு. அந்த ப்ரோசஸ் கர்த்தா யாரு? கிருஷ்ணர். அது பரிசுத்துக்கு தெரியும். ஆனா அந்த ப்ரோசஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாரு. புரியுதுங்களா ப்ரோ? அதுதான் அந்த ப்ரோசஸ். பரிசுத்துக்கு கிருஷ்ணரை பத்தி தெரியும், அவர் தான் சோர்ஸ்ன்னு தெரியும். ஆனா அந்த ப்ரோசஸ சொல்ல சொல்றாரு. அதனாலதான் நேரடியாக அவங்க அவரை அட்ரஸ் பண்றாங்க. Anything else? இப்ப நம்ம எத்தனை 4வது அத்தியாயம் முடிச்சோமா? அடுத்த வாரம் 5 வந்து பிரபுபாதர் வந்து காஸ் ஆஃப் ஆல் காசஸ் வந்து தலைப்பு கொடுத்திருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு சாப்டர். அடுத்த வாரம் நம்ம ஏன்னா பரிசுத் வந்து ஒரு ஜெனரல் கேள்வி தான் கேட்டிருக்கிறாரு. அந்த கேள்வியை வந்து மீண்டும் விரிவாக்கி நாரதர் வந்து கேட்பாரு பிரம்மா கிட்ட. அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அது ஒரு 40 ஸ்லோகத்துக்கு மேல இருக்கும். அடுத்த வாரம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகே, புரிந்துதா? ஹோப்ஃபுல்லி யூ அண்டர்ஸ்டாண்ட். இல்லைன்னா நீங்க கேட்கலாம், நம்ம தோரத்துக்கு வேணா அதை பண்ணிக்கலாம். நோ கொஸ்டின்ஸா? ஓகே, நோ கொஸ்டின்ஸ். ஏகாதசி வேற ஏற்கனவே பட்டினி, இன்னும் கேள்வி கேட்டு இன்னொரு 1/2 மணி நேரம் ஓடும் கிளாஸ். அந்த பயம் சரி. ஹரே கிருஷ்ணா. உங்க நேரத்துக்கு பூரா மிக ரொம்ப நன்றி. ஸோ நம்மளுக்கு வந்து வர செவ்வாய்க்கிழமை ஹிஸ் ஹோலினஸ் பக்தி பிரட் பாகவத மகாராஜ் வந்து எங்கள் ப்ரோக்ராம் போகிறாரு. நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. 15ஆம் தேதி வர அடுத்த சனிக்கிழமை இங்கே ப்ரோக்ராம் இல்லை, தைப்பி ரத யாத்திரானால. 16 இங்கே பாகவதம் கிளாஸ் இருக்குது. 17ஆம் தேதி வந்து அடுத்த வாரம் திங்கக்கிழமை ஹிஸ் ஹோலினஸ் பக்தி பிரச்சார் பரிவகஜார் மாச்சார் மகாராஜ் வந்து இங்கே வராரு ப்ரோக்ராமுக்கு. திங்கக்கிழமை சாயங்காலம், ஞாயிறு திங்கள், சனிக்கிழமை ப்ரோக்ராம் இல்லை, ஞாயிறு திங்கள் ப்ரோக்ராம். அதுலேயும் நீங்கள் வந்து கலந்துங்க. மகாராஜ் தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சென்டருக்கு வராரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து பயன்படுத்திங்க. திங்கக்கிழமை முதல்ல செவ்வாய்க்கிழமை பக்தி பிரட் பாகவத் மகாராஜ் 11th Tuesday. பக்தி பிரச்சார் மகாராஜ் 17 next Monday. Ramai Swami also might be coming. I'm looking out at things. Sure. I'll update. Okay. Hare Krishna. Granth Raj Srimad Bhagavatam ki, Gaur Premanand Shri Prabhupada ki.